நம்முடைய தியானத்திற்காக நான் தெரிந்திருக்கிற தேவனுடைய வார்த்தை என்ன? எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம். என்னோடு கூட உங்களுடைய வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 18வது அதிகாரம் அதன் 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 18வது அதிகாரம் அதன் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எரேமியா 18:4. குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. குயவன் அதை திரும்ப மீண்டுமாக வேறே பாண்டமாக வனைத்தான். என் அன்புக்குரியவர்களே, ஒரு நாள் ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை அழைத்தார். என் அன்பு மகனே எரேமியா, இந்த குறிப்பிட்ட இடத்தில் ஒரு குயவன் ஒருவன் இருக்கிறான். அவன் சாதாரண களிமண்ணை வைத்து மண்பாண்டத்தை செய்கிற ஒரு குயவன். அவனிடத்திற்கு நீ போ, அங்கே நான் உன்னோடு கூட பேசுவேன் என்று கர்த்தர் சொன்னார். அந்த எரேமியா தீர்க்கதரிசி, ஆண்டவரே, நான் ஏன் ஆண்டவரே அவ்வளவு தூரம் போக வேண்டும்? அந்த குயவனை தேடி நான் ஏன் அங்கே போக வேண்டும்? என்ன என்பதை எனக்கு இங்கேயே சொல்லும் என்றெல்லாம் அப்படி கேள்வியே கேட்கவில்லை. உடனே கீழ்ப்படிந்தான். அந்த குயவனை தேடி கடந்து போனான். அந்த குயவனை சந்தித்தான். அந்த குயவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? சாதாரண களிமண்ணை வைத்து, ஈர பசையுடைய களிமண்ணை வைத்து அவன் மண்பாண்டங்களை செய்து கொண்டிருந்தான். இதைத்தான் ஆண்டவர் பார்க்கும்படிக்கு சொன்னார். நான் உன்னோடு கூட பேசுவேன் என்றும் கர்த்தர் சொன்னார். ஆகையினால் அந்த குயவன் அருகாமையில் போய் உட்கார்ந்ததை பார்த்து கொண்டே இருந்தான் இந்த எரேமியா தீர்க்கதரிசி. இந்த குயவன் என்ன செய்தார்? ஒரு கைப்படி நிறைய ஈர பசையுடைய பசைந்த அந்த களிமண்ணை எடுத்து திருகையில் தூக்கி போட்டார். அது உருண்டு திரண்டு வந்தது. ஒரு அழகிய மண்பாண்டமாய் கையிலே உருவெடுத்து வந்தது. அதை கொண்டு போய் ஒரு சைடிலே வைத்தார். மீண்டும் ஒரு கைப்பிடி நிறைய களிமண்ணை எடுத்து திருகையில் தூக்கி போட்டார். அது உருண்டு திரண்டு வந்தது. தன்னுடைய கையினாலேயே அதற்கு ஒரு வடிவத்தை அமைத்து அழகிய மண்பாண்டமாய் அதை கொண்டு போய் ஒரு சைடிலே வைத்தார். இதைத்தான் கர்த்தர் பார்க்கும்படிக்கு சொன்னார். அதை உற்று கவனித்து பார்த்து கொண்டே இருக்கிறார் எரேமியா தீர்க்கதரிசி. மீண்டும் இந்த குயவன் என்ன செய்தார்? ஒரு கைப்பிடி நிறைய அந்த களிமண்ணை எடுத்து, ஈர பசையுடைய களிமண், அதை கொண்டு போய் திருகையில் தூக்கி போட்டார். அது உருண்டு திரண்டு வந்தது. அப்படியே தன் கையில் எடுக்கும்போது டப்பென்று உடைந்து போய்விட்டது. உடைந்து போன உடனே அந்த எரேமியா தீர்க்கதரிசி உற்று கவனித்தார், என்ன சம்பவிக்க போகிறது என்று சொல்லி. இந்த குயவன், ஐயோ, உடைந்து போயிட்டு இனிது ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லி அதை தூக்கி போடவில்லை. அந்த குயவன் என்ன செய்தார் தெரியுமா? உடைந்து போன அந்த மண்பாண்டத்தை தன் கையிலே வைத்து பிசைந்தார். கொஞ்சம் போல தண்ணீரை அதில் சேர்த்தார். மீண்டும் பிசைந்தார். மீண்டும் அதே திருகையில் தூக்கி போட்டார். அது அழகாக உருண்டு திரண்டு வந்தது. தன் கையினாலேயே ஒரு கனத்துக்குரிய ஒரு அழகிய ஒரு மண்பாண்டத்தை அந்த குயவன் செய்து அதை கொண்டு போய் சைடில் வைத்தான். இப்போதான் ஆண்டவர் பேசினார். என் அன்பு மகனே எரேமியா, இஸ்ரவேல் ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள் அப்பா, என்னுடைய ஜனங்கள். இந்த மண்பாண்டம் எப்படி உடைந்து போயிட்டோ அப்படித்தான் என் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்படித்தான் அவர்கள் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உடைந்து போன ஒரு உள்ளத்தோடு, உடைந்து போன ஒரு மண்பாண்டத்தை போல
அவர்களுக்கு நீ சொல்லு, உங்களுக்கு ஒரு குயவன் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை என்ன அளவில் உடைந்து போயிருந்தாலும், சின்ன பின்னமாய் உடைந்து போயிருந்தாலும், உங்களை திரும்ப வணைந்து வாழ வைக்கக்கூடிய ஒரு தெய்வம் இருக்கிறார் என்று என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நீ போய் சொல் என்று ஆண்டவர் உரைத்தார். ஆம், என் அன்புக்குரியவர்களே, அதே தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், என் அன்பு பிள்ளைகளே, நான் குயவனாக இருக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் உடைந்து போயிருக்கிறீர்களா? உங்கள் குடும்ப பிரச்சனையினால், சரீர பிரச்சனையினால், ஏதோ ஒரு போராட்டத்தினால் உடைந்து போயிருக்கிறீர்களா? உங்களை நான் திரும்ப வணைவேன். உங்களுக்கு ஒரு திரும்ப வாழ்வு கொடுப்பேன். ஐயோ, என் வாழ்க்கை உடைந்து போயிற்று, இனி அவ்வளவுதான், முடிந்தது என்று நீங்கள் எண்ணாதிருங்கள். உங்களை நான் வாழ வைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் அந்த எரேமியா தீர்க்கதரிசியினிடத்தில் ஒரு காரியத்தை சொன்னார். கர்த்தராகிய நான் குயவனாயிருக்கிறேன், வணைகிற தெய்வமாயிருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களோ என் கைக்குள்ளே மண்ணாயிருக்கிறார்கள், களிமண்ணாயிருக்கிறார்கள். நீ சொல்ல, ஆண்டவருடைய கையில் யார் யாரெல்லாம் தன்னை களிமண்ணா ஒப்பு கொடுக்குறாங்களோ, என்ன சூழ்நிலையில் உடைஞ்சிருந்தாலும் அவங்கள நான் திரும்ப வணைவேன் நீ சொல்லு என்று ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசினிட்ட சொன்னார். இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை தேடி வந்திருக்கிற நீங்களும் ஏதோ ஒரு உடைந்து போன ஒரு பாத்திரத்தை போல நீங்கள் காணப்படலாம். இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி சொல்லுங்கள், ஆம் ஆண்டவரே, நானும் இந்த தோல்வியினால் உடைந்து போயிருக்கிறேன், இந்த பிரச்சனையினால் உடைந்து போயிருக்கிறேன், இந்த இழப்பினால் உடைந்து போயிருக்கிறேன். என்னை திரும்ப வணங்கப்பான்னு சொல்லி சொல்லுங்க. உங்கள் கையில் நான் ஒரு ஈர பசையுடைய களிமண்ணாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் இறங்கி வருவார், உங்களை தொடுவார், உங்களை திரும்ப வணைவார். எந்த இடத்துல தலை குனிந்தீர்களோ அதே இடத்துல தலை நிமிர்ந்து நடக்கும்படிக்கு கர்த்தர் செய்வார். கவலைப்படாதிருங்க. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் ஆதி மனுஷனாகிய ஆதாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ மண்ணாய் இருக்கிறாய். ஆதாம், நீ உன்னை குறித்து பெரிதாக நீ எண்ணிக்கொள்ளாதே அப்பா. நீ யார் தெரியுமா? நீ மண், நீ மண். நம்முடைய ஆதி தகப்பன் ஆதாமை ஆண்டவர் சாதாரணமான மண்ணினால ஆண்டவர் உருவாக்கினார். ஆதாம் மண் என்று சொன்னால், ஆதாமின் சந்ததியில் வந்த நானும் நீங்களும் மண்ணுதானே. இன்றைக்கு அந்த குயவன் கையில் நான் ஒரு மண்ணுதான் என்று உங்களை தாழ்த்துவீர்கள் என்று சொன்னால், மண் என்று தாழ்த்துவீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு ஆண்டவர் இறங்கி வருவார், உங்களை தொடுவார், உங்களை திரும்ப வணைவார். ஆதியாகமம் 3:19 பாருங்கள். கர்த்தர் ஆதாமை நோக்கி, நீ மண்ணாகவே இருக்கிறாய், நீ மண்ணினாலே உருவாக்கப்பட்டவன், சாதாரணமான மண்ணினாலே உருவாக்கப்பட்டவன். உன்னை குறித்து எந்த காரியத்திலும் நீ பெரிதாக நீ எண்ணாதே. இன்றைக்கு ஒருவேளை நாம் பட்டம் படித்தவர்களாக இருக்கலாம், ஒருவேளை நல்ல அந்தஸ்தில் இருக்கலாம், பெரிய பதவியில் இருக்கலாம், ஐஸ்வர்யவான் என்று சொல்லலாம், கோடீஸ்வரன் என்று சொல்லலாம், எண்ணற்ற படிப்பின் நிமித்தமாய் உயர் பதவி நமக்கு பெயர்களை சூட்டலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறார்? சங்கீதம் 103:14 நம்முடைய உருவம் இன்னதென்று அறிவார், மண் என்று நினைவு கூறுகிறார். சங்கீதம் 10:18 பாருங்கள். மண்ணான மனுஷன், மனுஷனை குறித்து சொல்லும்போது கர்த்தர் சொல்லுகிறார் மண். ஆகினால் தான் நாம் அடக்க ஆராதனைகளில் பங்கு பெறும்போது போதக பிதாக்கள் சொல்லுவார்கள், நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், நீ மண்ணுக்கே திரும்புவாயாக என்று உன்னை மண்ணுக்கு மண்ணாகவும் புழுதிக்கு புழுதியாகவும் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த அடக்க ஆராதனையை நடத்துவார்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, யோபு 33:6 பாருங்கள். யோபுக்கு நெருங்கிய நண்பன் ஒருவன் இருந்தான்.
அவனுடைய பெயர் எலிகு. எலிகு சொல்லும்போது சொல்லுகிறான், நான் தேவனால் உண்டானவன், மண்ணினால் உருவாக்கப்பட்டவன். எவ்வளவு தாழ்மை பார்த்தீர்களா? எவ்வளவு தாழ்மை பார்த்தீர்களா? இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்தில் தங்களை தாழ்த்துகிற பிள்ளைங்களை ஆண்டவர் இன்னைக்கு வணைய போறாரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆனால் தாழ்மை உள்ளவங்களுக்கு அவர் கிருபை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏசாயா 64:8 பாருங்கள். பக்தன் சொல்லுகிறான், நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர். என்ன தாழ்மை பாருங்க, என்ன தாழ்மை பாருங்க. நாங்கள் களிமண். நம்மளை பார்த்து யாராவது உன் மண்டையில் களிமண் தான் இருக்குன்னு சொல்லிட்டா போதும், அவ்வளவு கோபம் வந்துடும். ஆனால் ஆண்டவர் நம்மை மண்ணென்றே நினைவு கூறுகிறார். பக்தன் சொல்லும் போது சொல்லுகிறான், நாங்கள் களிமண். இன்றைக்கு நம்மையும் நாம் தாழ்த்துவோம். இந்த இறுதி நாள் கூட்டத்தில் என் அன்பு மகனே மகளே, உன்னை நீ எந்த அளவுக்கு தாழ்த்துறியோ அந்த அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். 2 கொரிந்தியர் 4:7 சொல்லுகிறது. அருமையான பரிசுத்த பவுல் சொல்லும் போது சொல்லுகிறார், இந்த பொக்கிஷத்தை கிறிஸ்து என்னுடைய ஆவியானவராகிய அந்த பொக்கிஷத்தை மண்பாண்டத்திலே பெற்றிருக்கிறோம். தன்னுடைய சரீரத்தை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறான், மண் மண். இன்று இரவு நீங்களும் உங்களை தாழ்த்துங்கள், குயவன் கையில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவர் இறங்கி வருவார், உடைந்து போய் இருக்கிற உங்களை திரும்ப செப்பனிடுவார். உங்களை அவர் வாழ வைப்பார், வாழ வைப்பார். வேதத்தின் அடிப்படையில் உடைந்து போன சிலரை உங்களுக்கு நான் சுட்டி காண்பித்து அவங்க வாழ்க்கை உடைவதற்கு காரணம் என்ன என்கிறதையும் நான் சொல்லி, அப்படி உடைந்த அவர்களை ஆண்டவர் எப்படி திரும்ப வணைந்து வாழ வைத்தார் என்கிறதையும் உங்களோடு பகிர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆகையினால் முதலாவதாக சங்கீதம் 31:12 எடுத்தவரில் ஒருவர் வாசிக்கலாம். சங்கீதம் 31:12 வாசிக்க கேட்போம். செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். இங்கே ஒரு மனிதன் அப்படி சொல்லுகிறார். ஒரு உடைந்து போன ஒரு பாத்திரம் எப்படி இருக்கும் ஐயா, அதே போல நான் இருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிறான். யார் இந்த மனிதன்? தாவீது அரசன். உங்களை போல என்னை போல ஒரு சாதாரணமான மனிதன் சொல்லவில்லை. என் அன்புக்குரியவர்களே, ஒரு பெரிய ராஜா தாவீது சொல்லும்போது சொல்லுகிறான், உடைந்து போன ஒரு பாத்திரம் எப்படி இருக்கிறதோ அப்படி நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். தாவீது என்று சொன்னவுடனே நமக்கு என்ன ஞாபகம் வருகிறது? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஈசா அவனுடைய தகப்பனார் எல்லா பிள்ளைங்களையும் கொண்டு வந்து காட்டுறாரு, எல்லா பிள்ளைங்களையும் காட்டுறாரு. சாமுவேல் தீர்க்கதரிசி எல்லாரையும் நிராகரிச்சிட்டார். இது அல்ல, இது அல்ல, எங்களுக்கு ஒரு கடைசி ஒரு பையன் இருக்கிறான் தாவீது, அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், அவனை கூட்டிக் கொண்டு வாருங்கள். அவனை கூட்டிக் கொண்டு வந்தார்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் இவன்தான் என்று அந்த தாவீதை அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் செய்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவன் சொல்றான், நான் ஒரு உடைஞ்சு போன ஒரு பாத்திரம் என்று சொல்லி சொல்லுகிறான். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இந்த தாவீதை குறித்து நமக்கு என்ன ஞாபகம் வருகிறது? ஒரு முறை ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். ஒரு கரடியும் ஒரு சிங்கமும் அந்த ஆடுகளை பிடிக்கிறதற்காக வந்துவிட்டது. இந்த தாவீது என்ன செய்தார் தெரியுமா? அந்த ஆடுனுடைய, அந்த சிங்கத்தினுடைய, அந்த கரடியினுடைய வாயை 2 கிழிச்சு தூக்கி தூர போட்டுட்டார். தன்னுடைய ஆடுகளை கடிக்க வந்த அந்த சிங்கத்தையும் கரடியும் கொன்று வாயை கிழிச்சு தூக்கி தூர போட்டார்.
எவ்வளோ பெரிய பலசாலி பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய பலசாலி பார்த்தீங்களா? அவன் தான் சொல்லுகிறான், நான் ஒரு உடைந்து போன ஒரு பாத்திரம். ஒரு முறை ஒரு பெரிய கோலியாத்து வந்து நின்று கொண்டிருக்கிறான். அவனுடைய சகோதரர்களை பார்க்கிறதற்காக தாவீது போகிறான். தகப்பனார் சொன்னார் என்று சொல்லி எல்லா சகோதரர்களும் சொல்றாங்க, எல்லா இராணுவ வீரர்கள் அவங்களாம் சொல்றாங்க, நீ ஏண்டா இங்க வந்த? ஆடு மேய்க்கிற பையன், நீ போ, அப்பாட்ட போ, கடைசி பையன், உனக்கு என்ன தெரியும்? நாங்களாம் இராணுவ வீரர்கள், நாங்களே சும்மா கம்முன்னு இருக்கிறோம், நீ என்னடா கோலியாத்துக்கு விரோதமாக சண்டைக்கு போறே சொல்ற? ஓடு ஓடு ஓடு. விரட்டி அடித்தார்கள். ஆனாலும் அந்த பெரிய கோலியாத்தை எதிர்த்து நின்றான், மாபெரும் ஜெயத்தை பெற்றான். சாதாரண கூழாங்கல்லை வைத்து. என் அன்புக்குரியவர்களே, மாவீரன், மாவீரன் அவன்தான் சொல்லுகிறான், நான் ஒரு உடைந்து போன ஒரு பாத்திரம் என்று சொல்லி சொல்லுகிறான். சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் விளங்கின ஒரு மனிதன், ராஜா. அவன் சொல்லுகிறான், நான் ஒரு உடைந்து போன ஒரு பாத்திரம் என்று சொல்லி சொல்லுகிறான். அவன் வாழ்க்கை உடைந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? ஏன் அவனுடைய வாழ்க்கை உடைந்து போனது? அவன் செய்த பாவம், அவன் செய்த பாவம். ஒரு நாள் தாவீது அப்படியே அரண்மனையில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு பெண் ஸ்நானம் பண்ணுகிறதை பார்த்தார், குளித்துக் கொண்டிருக்கிறதை பார்த்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, கண்களினால் இச்சை, அந்த இச்சையின் நிமித்தமாக தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி அந்த பெண்ணை வரவழைத்து அவளோடு கூட தவறான வாழ்க்கை வாழ்ந்தான். வாழ்ந்த பின்புதான் விசாரிக்கிறான், இது யார், இது யார்? அப்பதான் செய்தி வருகிறது, நம்முடைய சோல்ஜருடைய மனைவிதான் உரியா, உரியாவினுடைய மனைவி பட்சேபாள். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, வீட்டுக்கு அனுப்பி வைத்து விடுகிறான். நாட்கள் கடந்தது. அவள் சொல்லி அனுப்புகிறாள், ராஜாவே, நான் கர்ப்பவதியாக இருக்கிறேன், நான் குழந்தை உண்டாயிருக்கிறேன். நடுங்கி போனான் தாவீது, நடுங்கி போனான். ஐயோ, சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களும் என்னை என்னமாய் நினைப்பார்கள், கேவலமாய் நினைப்பார்களே, இப்படிப்பட்ட ஒரு மதிகேடை செய்து விட்டேனே, இந்த தவறில் இருந்து எப்படி தப்பிக்கிறது என்று சொல்லி யோசித்தான். ஆகையினால் யுத்த களத்தில் இருந்த அந்த பட்சேபாளுடைய கணவர் உரியாவை வரவழைத்தான். வரவழைத்து அவனுக்கு அன்பான வார்த்தைகளை பேசி தன்னோடு கூட உட்கார்ந்து சாப்பிட வைத்து, நீ யுத்தத்தில் ரொம்ப களைப்பாக இருப்பாயப்பா, நீ உன் வீட்டுக்கு போ, நீ உன் மனைவியோடு சந்தோஷமாயிரு, நீ வீட்டுக்கு போ, நீ மகிழ்ச்சியாயிரு என்று அனுப்பி வைத்தார். ஆனால் அந்த உரியா போகவே இல்லை. யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது என் ராஜாவை விட்டு நான் என் மனைவி நிலத்தில் பிரவேசிப்பேனோ? என் மனைவி முக்கியமா, எனக்கு ராஜா முக்கியமா? ராஜா தான் முக்கியம் என்று அந்த இடத்திலேயே அவன் துணிந்து இருந்தான். செய்தி வந்தது, தன் வீட்டுக்கு போகவில்லை. ஐயோ, நாம் மாட்டிக்கொள்வோமே, இவன் வீட்டுக்கு போனால் இவன் மீது பழி செலுத்தி விடலாம். ஐயோ, இவன் வீட்டுக்கு போகவில்லை என்றால் நம் மீது பழி வந்து விடுமே, என்ன செய்ய என்று சொல்லி யோசித்தான். வீட்டில் போய் வாசு பாருங்க, மீண்டும் அவனை அழைத்து குடிக்க வைத்தான். நன்றாய் மதுபானத்தை அருந்த வைத்தான். குடித்து வெறித்தாய்கள் வீட்டுக்கு போயிருவான் சொல்லிட்டு நல்லா குடிச்சு வெறிச்சா அரண்மனை முத்தத்தை விட்டு போகவே மாட்டேன்னு சொல்லிட்டான் உரியா. செய்தி வந்ததை வீட்டுக்கு போகலன்னு சொல்லி இவன் வீட்டுக்கு போய்விட மாட்டான், இவனை கொன்ற வேண்டியதுதான் என்று ஒரு யோசனை செய்தார் தாவீது. அவனையே வரவழைத்து யுத்தம் நடந்துட்டு இருக்கிற, மும்முரமாய் நடந்துட்டு இருக்கிற அந்த இடத்துல யோவா படைத்தலைவன் இடத்துல
இந்த கடிதத்தை போய் நீ கொடுன்னு சொல்லி கொடுத்து அனுப்பினான். அதில் எழுதப்பட்டிருந்த காரியம், யுத்தம் நடக்கிற மும்முரமான இடத்துல இவனை விட்டுட்டு நீங்க பின்வாங்குங்க, இவன் கொலை செய்யப்படட்டும், இவன் சாகட்டும், உரியா சாகட்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இச்சை ஒரு பாவம். அடுத்தது பாருங்க, அடுத்தவன் மனைவிய எடுத்துக்கிட்டது விபச்சாரம், அடுத்த ஒரு பாவம். இந்த விபச்சாரத்தை மறைக்கிறதற்கு கொலை என்கிற இன்னொரு பாவம். ஒரு பாவம் தொடர்ச்சியாய் செய்யும்படியாக அவனுடைய வாழ்க்கையில வந்தது. ஒரு பாவத்தை மறைக்கிறதற்கு இன்னொரு பாவம். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உரியாவை கொலை செய்தான். கொலை செய்த பின்பு 40 நாள் அவள் இலவு கொண்டாடின பிற்பாடு அந்த பட்சேபாலை வரவழைத்தான். எல்லா மக்களுக்கு முன்னாலையும் சொன்னான், என்னுடைய சோல்ஜர் அடிபட்டு செத்துட்டான், அவனுடைய மனைவி விதவையாய் போகக்கூடாது, அவளை நானே மனைவி ஆக்கிக்கிறேன். எல்லார்ட்டையும் நல்ல பேர் எடுக்கிறதுக்காக, எல்லாரும் மெச்சுக்கிடணுங்கிறதுக்காக உரியாவை கொலை செய்து விட்டு அவனுடைய மனைவி பட்சேபாலை தனக்கு மனைவியாக்கி கொண்டான். என் அன்புக்குரியவர்களே, ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவார்கள், அரசன் என்ன செய்வானா? என் அன்புக்குரியதே பிள்ளையே, அன்று கேட்பான், இறைவன் நின்று கேட்பாராம். ஆண்டவர் பார்த்துட்டே இருந்தார், இப்படியா செய்யற, செய். அதே பட்சேபாலுக்கும் தாவீதுக்கும் ஒரு பிள்ளை பிறந்தது. ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது. பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் அந்த பிள்ளையை அடித்தார். அந்த பிள்ளை அவலட்சணமாய் பிறந்தது. தாவீது பெருந்தன்மையா அடுத்தவன் பொண்டாட்டிய உரியாவை தான் மனைவின்னு எடுத்துக்கிட்டான். ஏன் மனைவி என்று எடுத்துக்கிட்டான். இப்போ குழந்தை பிறந்திருக்குது அவலட்சணத்தோட. எல்லாரும் என்ன செய்வாங்க, ஒரு ராஜாவுக்கு மகன், ஒரு இளவரசன் எப்படி பிறந்திருக்கான்னு பார்க்க வருவாங்க. பிள்ளை கேவலமா பிறந்திருக்குது, அவலட்சணமா பிறந்திருக்குது, சாக கிடக்குது. அப்பந்தான் ஆண்டுடைய சமூகத்தில் போய் அழுறான். ஆண்டவரே, எல்லாரும் வந்து பார்க்க வரும்போது ராஜா பிள்ளையா இப்படி பிறந்திருக்கு சொல்லுவாங்களே, எனக்கு எவ்வளவு அவமானம், எனக்கு எவ்வளவு நிந்த, எனக்கு எவ்வளவு பரியாசம். இந்த பிள்ளை எப்படியாவது சுகமாக்குங்க, பிள்ளைக்கு உயிரை கொடுங்க, பிள்ளைக்கு ஒரு பலத்தை கொடுங்க, ஒரு அழகை கொடுங்க என்றெல்லாம் அவன் போராடி 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 அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ தான் ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் ஏற்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாத்தான் என்று சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி வந்து சொன்னார், தாவீதே, நீங்க ரொம்ப அலட்டிக்கிடாதீங்க, ரொம்ப ஒன்றும் அழுது கூப்பாடு போட்டுட்டு இருக்காதீங்க. இந்த பிள்ளை இப்படி பறந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீர் ஒரு உடைந்து போன ஒரு பாத்திரத்தை போல இன்னைக்கு கண்ணீர் விட்டுட்டு இருக்கிறீரே, காரணம் என்ன தெரியுமா? நீ உரியாவின் மனைவி பட்சேபால உனக்கு நீ எடுத்துக்கிட்டியே, அந்த பாவத்தினாலதான் கர்த்தர் உன்னை அடித்திருக்கிறார். தேவன் அடித்ததுனால இன்னைக்கு நீ ஒரு உடைஞ்சி போன ஒரு பாத்திரம் எப்படியோ அப்படி இன்னைக்கு உடைந்து போயிருக்கிறாய் தாவீது. என் அன்பு பிள்ளையே, நாத்தான் தீர்க்கதரிசி அவ்வளவு தைரியமா சொல்றாரு, கர்த்தர் உன்னை அடிச்சாரு, நீ உடைஞ்சு போயிருக்கிறன்னு சொல்லி பிள்ளைய கர்த்தர் அடிச்சாரு சொல்றாரு. தாவீது நினைச்சா அந்த நாத்தான் தீர்க்கதரிசியை சிங்க கவியில தூக்கி போட்டிருக்கலாம், ஒரு 4 பேர் அனுப்பி கொலை பண்ணியிருக்கலாம். ஆனா பாருங்க, அந்த தாவீது உடனே கை 2ஐயும் தூக்கிட்டாருங்க. என் இதயத்துக்கு ஏற்றவன் என்று கர்த்தர் தாவீதை குறித்து சொல்றதுக்கு காரணம் தெரியுமா? நான் பாவிதானே உடனே ஒத்துக்கிட்டான். ஆண்டவர்கிட்ட நியாயப்படுத்தல, ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே அது இதெல்லாம் சொல்லல, கையை 2ஐயும் உடனே தூக்கிட்டான். ஆமா ஆண்டவரே, நான் செய்த ஒரு மதியீனமான காரியம், பட்சேபால் மேட்டர்ல நான் தவறினது உண்மை.
அடுத்தவன் மனைவியை நான் திருடி அபகரித்து எடுத்தது உண்மை. நீங்க சொல்றது உண்மைதான்ப்பா, எனக்கு இப்பதான் எனக்கு புரியுது. சங்கீதம் 51வது சங்கீதத்தை இந்த நாத்தான் தீர்க்கதரிசி உணர்த்தின போதுதான் அவன் பாடினான். அந்த 51வது சங்கீதம் முழுவதையும் வாசித்து பாருங்க. அருமையான சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை ஒரு ஈர பசையுடைய களிமண்ணா தன்னை ஒப்பு கொடுக்கிறாரு. ஆண்டோட்டை எதிர்த்து நிக்கல, தன்னை தாழ்த்துறாரு, தன் பாவத்தை ஒத்துக்கிறாரு. சொல்றாரு, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், மிகுந்த இரக்கத்தின்படி என் மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியும். 2வது வசனத்தில் பாருங்கள், என் அக்கிரமம் நீங்க என்னை கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். உடனே பாவ அறிக்கை ஆண்டவரை நோக்கி அவர் ஏறெடுக்கிறார். அவர் சொல்லுகிறார் 3வது வசனத்திலே, என் பாவம் எப்பொழுது எனக்கு முன்பதாகவே நின்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நான் நல்லவனை போல காணப்பட்டாலும், பெரிய ராஜாவை போல காணப்பட்டாலும், நான் செய்த பாவம் எனக்கு தெரியும்ல, அது என் கண்ணு முன்னாலே நின்றுட்டு இருக்கு. ஆண்டவரே, இந்த உரியாவை நான் கொலை செய்தேனே, என்னை மன்னியும் மன்னியும் மன்னியும். இந்த பச்சைமாலை அநியாயமாய் நான் எனக்கு மனைவியாக்கி கொண்டேனே, என்னை மன்னியும் மன்னியும். தன்னுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டான். 6வது வசனத்தில் சொல்லுகிறான், இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, என்கிட்ட உண்மை இல்லையே, ஆண்டவரே என்கிட்ட உண்மை இல்லையே. ஆடு மேய்ச்சிட்டு இருந்த சாதாரண மேய்ப்பன் என்ன இந்த சமஸ்த இஸ்ரவேலர்களை மேய்க்கிறதற்கு ராஜாவா உயர்த்தினீங்களே. ஐயோ, நான் உண்மையை இழந்துட்டேனே. என்ன மன்னிங்க. ஒரு ஈர பசையுடைய களிமண்ணா தான் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார் ஐயா. 7வது வசனத்தை பாருங்க, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும். என்ன சுத்திகரிச்சிருங்க ஆண்டவரே. இன்று இரவு வார்த்தை கேட்கிற என் அன்பு பிள்ளையே, நீங்களும் ஏதோ உடைந்து போயிருக்கிறீர்களா? உள்ளம் உடைந்து வந்திருக்கிறீர்களா? குடும்பம் உடைந்து வந்திருக்கிறீர்களா? பிசினஸ் உடைந்து வந்திருக்கிறீர்களா? தோல்விக்கு மேல தோல்வி, அடிக்கு மேல அடி. இன்று இரவு ஆண்டவரே, என் பாவமா இருக்குமானால் தயவு செய்து என்னை மன்னியும். என் அக்கிரமமா இருக்குமானால் தயவு செய்து மன்னியும். நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவத்தை மன்னியும் என்று சொல்லி கதறுங்கள். அருமையான பக்தன் சொல்லுகிறான் 10வது வசனத்துல, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று சொல்லுகிறான். சங்கீதம் 51:11 அவர் சொல்றாரு, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளிராதீங்க ஆண்டவரே. ஒரு சவுல் ராஜாவை தள்ளிட்டாரு, தாவீது அரியணையில் அமர்த்தினாரு. தெரியும் தாவீதுக்கு, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துற கர்த்தர் நீ, என்னையும் தள்ளிராதீங்க ஆண்டவரே. நான் தெரியாம பாவம் செய்துட்டேன். தன்னை ஒரு ஈர பசையுடைய களிமண்ணா ஆண்டவருடைய கையில தன்னை அர்ப்பணிச்சான் ஐயா. சொல்றான் பாருங்க 12வது வசனத்துல, உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்கப்பா, பரிசுத்த ஆவிய என்னிடத்துல நீங்க எடுத்துறாதீங்க ஆண்டவரே. கதறான். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் உடைந்து போயிருப்பேன் என்று உணர்வீர்களானால், அது உங்கள் பாவத்தினால் உடைந்திருப்பேன் என்று உணர்வீர்களானால், இந்த ராத்திரியில் மனம் திரும்புங்கள். உடைய பாவங்களை அறிக்கையிடுங்கள். உடைய அக்கிரமங்களை மீறுதலை தேவ சமூகத்தில் அறிக்கையிடுங்கள். அருமையான பக்தன் சொல்லுகிறான், இரத்த பலிக்கு என்னை நீங்களாக்கும். இந்த உரியாவை நான் கொலை செய்து விட்டேன், அந்த இரத்த பலி என் தலை மேலதான் நிற்கும், அதுக்கு என்ன நீங்களாக்குங்க ஆண்டவரே என்றெல்லாம் கதறுகிறான். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடும் போது நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இன்று இரவுடைய பாவங்களை மாயமாய் மூடிக்கொள்ளாதிருங்கள். உங்கள் மனைவிக்கு விரோதமாய், கணவனுக்கு விரோதமாய், பெற்றோருக்கு விரோதமாய்
நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஓனருக்கு விரோதமாய் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாவம், இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்தில் அதை அறிக்கையிடுங்க. மனம் கசந்து அழுங்கள், மனம் கசந்து ஒரு சொட்டு கண்ணீர் விடுங்கள். இன்னைக்கு என்ன சூழ்நிலைங்க உடைஞ்சிருந்தாலும் சரி, உங்களை திரும்ப வணைவா. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் நிற்கிற அந்த பாவத்தை தான் முதுகுக்கு பின்னால் தூக்கி போட்டுருவாராம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீங்க உங்க பாவத்தை அறிக்கையிடும் போது பைபிள் சொல்லுகிறது, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உங்கள் பாவத்தை விலக்கி வைத்து விடுவாராம். பைபிள் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் சமுத்திரத்தின் ஆழத்தில் தூக்கி போட்டுருவாராம். ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு வரைக்கும் கடலின் ஆழத்தை கண்டறியவே இல்லை. என்னெல்லாமா கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க, கடலின் ஆழத்தை கண்டறியவே முடியவில்லை. அதே போல கிழக்குக்கும் மேற்குக்கும் உள்ள அந்த அளவையும் கண்டறிய முடியவில்லை. இன்னைக்கு நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் ஆண்டவர் சொல்கிறார், சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டுருவேன், கிழக்குக்கும் மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக நான் விலக்கி வச்சிருவேன். பிள்ளை, என் முதுகு கண்ணுக்கு முன்னால் இருக்கிறத என் முதுகு பின்னால் தூக்கி போட்டுருவேன் சொல்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்தினுடைய பாவங்களை அறிக்கையிடுவீங்களா? தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான், இரக்கம் பெறுவான். தாவீது பாருங்க, ஒட்டஞ்சு போயிருந்தான், அவனுடைய பிள்ளை சத்து போயிட்டது, அழகிய ஆண் பிள்ளை சத்து போயிட்டது. என் அன்பு பிள்ளையை கர்த்தரை அடித்தார். அவனை உணர்த்துறதுக்கு நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு உணர்த்தவும் செய்தார். அவன் மனம் திரும்பின போது கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அதே தாவீதுக்கும் அதே பட்சபாலுக்கும் கர்த்தர் மறுபடியும் ஒரு பிள்ளையை கொடுத்தார். எந்த பிள்ளையை இழந்தாங்களோ அதே போல ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். நான் நினைக்கிறேன், அந்த பிள்ளை, மூத்த பிள்ளை அவலட்சணமாய் மூல வளர்ச்சி இல்லாத ஒரு பிள்ளையா பிறந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அவன் மன்னிப்பு கோரி அதற்கு பின்பு பிறந்த அந்த சாலமோன் உலகத்திலேயே சிறந்த ராஜாவாய் மட்டுமல்ல, ஞானத்தில் சிறந்த ஒரு ராஜாவாக திகழும்படியாக கர்த்தர் நல்ல பிள்ளையை கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. உடைந்து போன அவனுடைய வாழ்வை திரும்ப வணைந்தார், திரும்ப வணைந்தார். அவனை வாழ வைத்தார், அவனை வாழ வைத்தார். தாவீது உயிரோடு கூட இருக்கும் போதே இந்த அருமையான சாலமோன் அரியணைகளை அமரத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்டினார். தான் பிள்ளை அவர் ராஜாவா வச்சு அந்த அழகு பார்க்கிற அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்தாரு. இன்று இரவு என் அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை உடைந்து போய் வந்திருக்கிறீர்களா? உங்களை திரும்ப வணைகிறதுக்கு என் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார். ஞானத்தில் சிறந்த ஒரு பிள்ளை, பெரிய ராஜா சாலமோனை கொடுத்தாரு. அது மாத்திரம் இல்லைங்க, அந்த சந்ததியில் அந்த தாவீதுக்கும் பட்சேபாலுக்கும் பிறந்த பிள்ளை சாலமோன், அதுக்கு பின்னால் அந்த சந்ததியில தான் உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்து தோன்றினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தாவீதின் குமாரனே என்று சொல்லக்கூடிய விதத்தில் என் அன்பு தேவப்பிள்ளையே, அந்த சந்ததியில இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு கிருபை பாராட்டினார் ஆண்டவர். இன்றைக்கு உங்களுடைய பாவங்களை நீங்கள் அறிக்கையிடுவீங்களா? உங்களுடைய பாவங்களை, அக்கிரமங்களை நீங்கள் அறிக்கையிடுவீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை திரும்ப வணைவார், திரும்ப வணைவார், வாழ வைப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு சரியான மகிழ்ச்சியை இன்று இரவு உங்களுக்கு கொடுக்க போகிறார், உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுங்கள். ஒரு சொட்டு கண்ணீரோடு கூட, ஆண்டவரே, இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் உடைந்து போய் வந்திருக்கிறேன். நான் உடைந்து போய் வந்ததற்கு காரணம் என் பாவம், என் பாவம். அந்த பாவத்தை மன்னியும் என்று சொல்லுங்க. ஆண்டவர் இன்றைக்கு மன்னிப்பார். முதல் ஒரு மனிதனுடைய வாழ்வில் உடைவதற்கு காரணம் பாவம். இரண்டாவது பிசாசு. பிசாசு ஒரு மனிதனை உடைத்து போடுகிறான், சின்ன பின்னமாக உடைத்து போடுகிறான். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம்
அதின் 14 முதல் 22 வரைக்குள்ள வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒரு நாள் தேவனுடைய சமூகத்தில் பொல்லாத பிசாசு போய் நின்றான். ஆண்டவர் கேட்டார், பூமியெல்லாம் சுத்துனியே, என் மகன் யோபுவை நீ பார்த்தியா? அவன் குடும்பத்து மேல நீ உன் கண்ணை வச்சியா என்று சொல்லி ஆண்டவர் தான் கேட்டார். அப்போ அந்த சாத்தான் சொன்னான், ஆண்டவரே, நீர் அவனையும் அவனுக்குள்ளான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்து வைத்திருக்கிறீர். அவன் சும்மா இல்லை, அவன் வேலி அடைக்கப்பட்ட ஒரு தோட்டத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறான். அதனால் அவன் நல்லா இருக்கிறான். ஆகினால் அவன் மனைவி பிள்ளைங்க உடைமைகள் நல்லா இருக்காங்க. அவன் உங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கான். சோத்திரம் 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 அல்லேலூயா சொல்லிக்கிட்டே இருக்கிறான். நீர் வேண்டுமானால் பாரும், அவனுடைய வாழ்க்கை என் கையில் தாரும், அந்த வேலையை தகர்த்து போடும். நான் அவன் குடும்பத்தை போய் தொடுகிறேன், அவன் வாழ்வை நான் உடைக்கிறேன், அவன் பிள்ளைகளை உடைக்கிறேன், சரீரத்தை உடைக்கிறேன். அவன் இப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றானா நீ பார்ப்போம், ஆண்டவர் நல்லவர் நீ சொல்றானா நீ பார்ப்போம் என்று தேவாதி தேவனிடத்தில் பிசாசு சவால் விட்டான். ஆண்டவர் சொன்னார், இல்லையப்பா, யோபுவை போல ஒரு நீதிமான் இந்த பூமியில் இல்லை, அவனை போல ஒரு உத்தமனும் இந்த பூமியில் இல்லை. அவன் என்ன வந்தாலும் சரி என் நாமத்தை தூஷிக்க மாட்டான், என்ன குறித்து குறை சொல்ல மாட்டான். இல்லாத பார்த்துருவோம் ஆண்டவரே, நீங்க எனக்கு அனுமதி கொடுங்க. ஆண்டவர் சொன்னார், அவன் உயிருக்கு மட்டும் எந்த தீங்கு வரக்கூடாது, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. பெர்மிஷனை வாங்கிட்டு வேகமாய் வந்தான். வேலி தகர்க்கப்பட்டது. அவன் குடும்பத்துக்குள்ள பிரவேசித்தான் பிசாஸ், கொல்லாத பிசாஸ். உள்ளே போய் முதல் எங்க கையை வச்சான் தெரியுமா? அவனுடைய கைகளின் பிரயாசத்தில் கையை வச்சான். அவனுடைய ஆடு மாடு ஒட்டங்கள் சூறையாடப்பட்டது. என் அன்பு பிள்ளையே, ஒரே நாளில் ஆடு மாடு ஒட்டங்கள் சூறையாடப்பட்டுட்டு ஆடி போனான் யோபு. என்னையா எல்லா ஆடு மாடு ஒட்டங்களா எங்க போச்சு? யாரோ திருடிட்டு போயிட்டாங்க, அநியாயமா போயிட்டு. என் அன்பு தேவ பிள்ளையே, தன் மனதை தேற்றி கொண்டான். ஆண்டவர் நமக்கு தருவார், ஆண்டவர் நமக்கு தருவார். சற்று நேரமானது ஒருவன் ஓடி வந்து சொன்னான், ஐயா, உம்முடைய மூத்த குமாரனுடைய வீட்டில் உம்முடைய பிள்ளைகள் 10 பிள்ளைகளும் விருந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஒரு பெரும் காற்று வந்து வீசியது ஐயா. ஒரு பெரும் காற்று வீட்டின் 4 மூலையிலும் வந்து மோதியது. வீடு சுக்குநூறாய் உடைந்தது. அந்தோ பரிதாபம், அந்த வீட்டுக்குள் இருந்த உங்களுடைய 10 பிள்ளைகளும் செத்து போயிட்டாங்க. இப்படி இருக்கும் பாருங்க, இப்படி இருக்கும் பாருங்க. பொல்லாத பிசாசு உடைக்கிறவன், உடைக்கிறவன். அவன் என்ன செய்தான்? யோபு பக்தன் என்ன செய்தான்? உள்ளம் உடைந்து போனான். ஆனால் ஒரு வார்த்தையை சொன்னான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். ஆண்டவரை தூஷிக்கல, ஆண்டவரை மறுதலிக்கல. சாத்தானுக்கு வெக்கமா இருக்குது. ஆண்டவர்கிட்ட சவால் விட்டுட்டு வந்தோமே, ஆடு மாடு ஒட்டகத்தெல்லாம் நம்ம கொள்ளையாடினோம், டேக் இட் ஈஸின்னு எடுத்துட்டான். 10 பிள்ளைகளை கொன்னோம், டேக் இட் ஈஸி. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் சொல்றேன், என்னாவா இருப்பான் தெரியலையே. மீண்டும் யோசித்தான், அவனுடைய சரீரத்தை தொட்டால், ஒரு வியாதியை கொடுத்தால் நடுங்கிடுவான், ஆண்டவரை தூசிச்சிருவான் சொல்லிட்டு, என் அன்பு பிள்ளைகள், பைபிள் சொல்லுகிறது, அவனுடைய உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலம் மட்டும் அவனை கொடிய பருக்களினால வாதித்தானா. பிசாசு நம்மளை டைரக்டா தொட முடியாது, அவன் இந்த பூமிக்கு அதிபதி. அதனால எங்கிருந்து கை வைக்காம பாருங்க, அவனுடைய உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களினால வாதித்தானா. என் அன்பு பிள்ளை ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிறான், நடு வீதியில் உட்கார்ந்து அல்லது புலம்பிக் கொண்டிருக்கிறான். ஒரு உடைந்து போன ஒரு பாத்திரத்தை போல நண்பர்கள் எல்லாரும் வந்து அழுகிறார்கள், உனக்கா யோபு இப்படி,
நீ நீதிமானாச்சுதே, உத்தமனாச்சுதே, நல்லவனாச்சுதே, உனக்காய்ப்படி. ஆனால் போகும்போது சொன்னார்கள், இல்லை யோபு, இல்லை யோபு, நீ ஏதோ பாவம் செய்திருக்கிறாய், நீ ஏதோ தவறு பண்ணியிருக்கிறாய். சும்மா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இப்படி சின்ன பின்னமாய் உடையாது. ஒரே நாளில் ஆடு மாடு ஒட்டங்கள் சூறையாடப்பட்டு 10 பிள்ளைங்க சத்துட்டாங்க. நீ வியாதி பலவீனத்தில் படுத்துட்ட. நீ ஏதோ ஒரு பெரிய தவறான காரியம் செய்திருக்கிற, கர்மம் பண்ணியிருக்கிற, ஏதோ சாபம் உனக்கு வந்து விடிஞ்சிட்டு என்றெல்லாம் பேசிட்டு போயிட்டாங்க. உள்ள உடைந்து போனான். ஒரே ஒரு நம்பிக்கை, மனைவிதான் ஒரு நம்பிக்கை. தேவனை அறிந்தவர்கள், தேவனுடைய அன்பை ருசித்தவர்கள், 10 பிள்ளைகளை கர்த்தர் கேட்ட விதத்தில் யோபுக்கு உறுதுணையாயிருந்து வளர்த்தவர்கள் அந்த தாய், யோபின் மனைவி. அந்த யோபின் மனைவி சொல்றாங்க, ஆண்டவர் நீ சொன்னியே, உன் வாழ்க்கையில் என்னத்தை கண்டாய்? கூட்டம் நீ ஓடுனியே, பாஸ்டர் எலிசா சர்ச்சுக்கு நீ போனிய, நீ என்னத்தை கண்ட? இன்னைக்கு வியாதி பலவீனப்பட்டு கிடக்கிறிய, சாக கிடக்கிறிய, நீ ஒண்ணு செய். நீ சாகிறதுக்கு முன்னால அந்த தெய்வத்தை தூஷி உன் ஜீவனை விடு, நீ செத்துரு. எப்படி இருக்கும் பாருங்க, எப்படி இருக்குங்க. உடைஞ்சு போன ஒரு உள்ளத்தோட தாவீது, இந்த அருமையான யோபு இருக்கும்போது அவன் மனைவி சொல்றாங்க, நீ சாகிறதுக்கு முன்னாடி ஆண்டவரை தூஷி. பக்தன் யோபு சொன்னான், பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசுறிய, ஆண்டவர் கையில எத்தனையோ நன்மைகளை நாம் பெற்ற போது என்ன சொன்னோம்? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்றெல்லாம் வாய்க்கிலேயே சொன்னோமே. இன்னைக்கு ஒரு சின்ன தோல்வி, ஒரு சின்ன வியாதி, ஒரு சின்ன பலவீனம், சின்ன காரியம், இன்னைக்கு போய் ஆண்டவரை தூஷிக்க சொல்றிய, பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசுறிய. யோபு என்ன சொன்னான்னு தெரியுமா? யோபு 13:15 பாருங்கள். பக்தன் யோபு சொல்லுகிறான், வாசிக்க கேட்போமா? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் பேர்ல நான் நம்பிக்கையா இருப்பேன். இன்னைக்கு அன்புக்குரியவர்களே, பொல்லாத பிசாசு யோபுடைய வாழ்வை உடைத்தான், சின்ன பின்னமா உடைத்தான். ஆனா ஒரு காரியத்தை பதிவிடுகிறேன், அவனுடைய இருதயத்தில் கர்த்தர் மேல வச்சிருந்த நம்பிக்கையை, விசுவாசத்தை சாத்தானால தொடக்கூட முடியல. என் அன்பு தேவப்பிள்ளையே, சாத்தான் தோல்வியை கண்டான், சாத்தான் தோத்து போனான். இந்த வார்த்தையை சொன்ன உடனே ஆண்டவர் எழுந்தார், இனி என் மகனை தொடாத, இனி யோபுவை தொடாத பிசாசே, விலகு. ஆண்டவர் அவனை விலக்கினார், அவனை திரும்ப வளைந்தார். யோபு 40:42 வாசிக்கிறோம், 12 வாசிக்கிறோம். கர்த்தர் யோபின் முன்னிலைமையிலும் அவனுடைய பின்னிலைமையை 2 மடங்காய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். எதையெல்லாம் இழந்தானோ அதையெல்லாம் திரும்ப கொடுத்தார். கவலைப்படாதிருங்கள். இன்றைக்கும் பொல்லாத பிசாசு நம்முடைய குடும்பத்தை உடைக்கிறான், நம்முடைய உடைக்கிறான், பிசினஸை உடைக்கிறான். முதல்ல கைகளின் பிரயாசத்துல தான் கையை வைப்பான், பிள்ளைங்க மேல கையை வைப்பான், அப்புறம் நம்ம மேலையும் கையை வைப்பான். ஜாக்கிரதை என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே. பொல்லாத பிசாசு யோபின் வாழ்வையை உடைச்சாலும் கர்த்தர் மேல நம்பிக்கை கொண்டிருந்ததுனால நாம் செத்தாலும் சரி அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன் சொன்னான். பார்த்தீங்களா? ஈர பசையுடைய களிமண்ணா தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான். பார்த்தீங்களா? கர்த்தர் அவனை திரும்ப வளைஞ்சாரு. நிறைய பேர் என்ன தெரியுமா நினைச்சாங்க? யோபு சாப்டர் முடிந்தது நினைச்சாங்க. இன்னைக்கு உங்களை குறித்து நிறைய பேர் நினைக்கலாம், இனி இவங்களெல்லாம் எழும்ப முடியாது, இனி அவங்க அவ்வளவுதான், இனி இவங்களால வழங்கவே முடியாது. இவங்க சும்மா சர்ச்சுக்கு போய் தோத்திரம் சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான், உபவாச கூட்டத்துக்கு போக வேண்டியதுதான், ஆலயத்துக்கு போக வேண்டியதுதான், பைபிளும் கையுமா அலைய வேண்டியதுதான். நோ யூஸ். இனி இவங்களால எழும்பவே முடியாது அப்படின்னு இவங்களை ஒருத்தர் நினைக்கிறாங்கன்னு வைங்க. என் ஆண்டவர் உங்களுக்காக எழுந்தருளுவா. என் அன்பு சகோதரா, இன்றைக்கு நீ உடைந்து வந்திருக்கிறாயா?
இன்னைக்கு நிறைய பிஸ்னஸில், நிறைய குடும்பத்தில், பிள்ளைகள் வாழ்க்கையில் பிள்ளை சூனியம், ஏவுதல். இன்னைக்கு அநேகர் குடும்பங்களில் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய குடும்பம் கூட உடைஞ்சு போன ஒரு நிலைமையில் வந்திருக்கலாம். கணவன் மனைவி பிரிந்து போன வாழ்க்கை வாழலாம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஃபெயில், தோல்வி என்று வாழலாம். நீங்க எடுக்கிற காரியம் எல்லாமே வாய்க்காம போகலாம். ஒரு உடைஞ்சு போன ஒரு வாழ்க்கை கூட நீங்க வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் மேல நீங்க ஒரு நம்பிக்கை வச்சு பாருங்க. உடைஞ்சு போன உங்க வாழ்க்கையை ஆண்டவர் திரும்ப பணைவா. சங்கீதம் 34:19 சொல்லுகிறது, நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமாயிருக்கும், அவை எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அவனை விட்டுவிப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமாயிருக்கும், அவை எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அவனை விட்டுவிப்பார். கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கையில், விசுவாசத்தில் இன்னும் உறுதியாக இருங்க. சாத்தானே, நான் என்ன வந்தாலும் சரி, என் ஆண்டவரை நான் தூஷிக்க மாட்டேன். என் ஆண்டவரை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன். சிலுவையை நோக்கி போவேன். உலகம் எனக்கு பின்னால, சிலுவை எனக்கு பின்னால. இயேசு இயேசு இயேசு. உன் துன்பத்தின் நடுவில் அவரையே நினைத்து நீ போ. ஆண்டவர் உன்னை கட்டாயம் விடுவிப்பார், கட்டாயம் விடுவிப்பார். என் அன்புக்குரியவர்களே, ஒரு முறை ஒரு வாலிபன் ஒருவன் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்பி வந்தான். இயேசு சொன்னார், நீ என்னை பின்பற்றுவதாக இருந்தால் நுகத்தை சுமக்க வேண்டும் அப்பா. நீ என்னை பின்பற்றுவது எளிதல்ல, நீ சிலுவை சுமப்பாயா என்று சொல்லி கேட்டார். வாலிபன் சொன்னான், ஆண்டவரே, நான் சிலுவை சுமப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் ஆண்டவரே. எவ்வளவு பெரிய சிலுவையானாலும் சரி, அதை எடுத்துக்கொண்டு உன் பின்னே நான் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று கிறிஸ்து சொன்னார். அங்கே போ, அங்கே நிறைய சிலுவை இருக்குது, அதில் ஒன்றை எடுத்துட்டு என்னை பின்பற்றி வா என்று ஆண்டவர் சொன்னார். வேகமாய் ஓடினான். அங்கே போனால் ஒரு சின்ன சிலுவை இருந்தது. நம்ம கழுத்தில் போட்டிருக்கிற செயினில் டாலராக போடுறோம் பாருங்க, அந்த மாதிரி ஒரு சின்ன சிலுவை. அந்த சிலுவையை கையில் எடுத்தான். அது பக்கத்தில் இன்னொரு சிலுவை, பெரிய சிலுவை. அது பக்கத்தில் இன்னொரு சிலுவை. அப்படி பெரிய சிலுவை இருந்தது. ஆகையினால் அவன் போனான். இந்த சின்ன சிலுவை போய் ஏன் எடுக்குது, இருக்கிறதுல பெரிய சிலுவையை நான் எடுக்கட்டும் சொல்லிட்டு இருக்கிறதுலே ஒரு பெரிய சிலுவையை தூக்கி தான் தோளில் போட்டுட்டு அப்படியே தர 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 தரன்னு இழுத்துட்டு வந்தான். இவன் நினச்சான், ஆண்டவர் நம்மளை திரும்பி பார்த்து, ரொம்ப கெட்டிக்காரன்பா, நீ சின்ன சிலுவையை தூக்கி பைக்குள்ள தூக்கி போட்டு வர்றதை விட்டுட்டு பெரிய சிலுவையை தூக்கி இருக்கிறிய, நீ கெட்டிக்காரன்பா, நீ நல்ல பிள்ளைப்பா, அப்படி எல்லாம் சொல்லுவார் அப்படின்னு இவன் நினச்சிட்டு இருந்தான். ஆனால் ஆண்டவர் இயேசு அவனை எட்டி கூட பார்க்கவில்லை, அவனை கண்டுகொள்ளவே இல்லை. என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். அகைனால் தர 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 என்று சொல்லி இழுத்து கொண்டே போனார். அப்படி போய்கொண்டிருக்கும் போது ஒரு ஓடை ஒன்று வந்தது. இயேசு அந்த ஓடையை மிக எளிதாக தாண்டி போய்விட்டார். இவனுக்கு ஒரு பெரிய பயம், நடுக்கம் வந்தது. ஐயோ, நாம் என்ன செய்ய போகிறோம், என்ன செய்ய போகிறோம்? இந்த பாரமான சிலுவை, இந்த நுகத்தை கையிலே தூக்கி கொண்டு நாம் எப்படி இந்த ஓடையை கடந்து போக போகிறோம் என்று சொல்லி அவன் பயத்தோடு, அச்சத்தோடு கூட, நடுக்கத்தோடு கூட காணப்பட்டான். அந்த ஓடையின் பக்கம் வருகிற போது இயேசு அவனை திரும்பி பார்த்தார். என் அன்பு மகனே, என் அன்பு மகனே, இவ்வளவு நேரம் அவன் தோல்ல சுமந்துட்டு வந்தியே, அந்த சிலுவையை தூக்கி இந்த கடையில் போடுன்னு சொல்லி சொன்னார். சிலுவையை தூக்கி போட்டான் பாருங்க, அது மிக சரியாக இருந்தது. அதை விட ஒரு சின்ன சைஸ் சிலுவையை கொண்டு வந்தால் தொடக்குன்னு உள்ளே போயிருக்கும். ஆனால் இது மிக சரியாக இருந்தது. இயேசு சொன்னார், அதன் மீது ஏறி நடந்து வா என்று சொன்னார். அதன் மீது ஏறி நடந்து போனான். இயேசு கிறிஸ்து தன்னுடைய கரத்தை நீட்டி அவனை பிடித்து கொண்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.
நீதிமானுக்கு வர துன்பங்கள் அநேகமாக இருக்கும், அவை எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அவனை விட்டு வைப்பார். கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். இன்னைக்கு உடைந்து போன உள்ளத்தோடு வந்திருக்கிறீங்களா? பிசாசு என்ன உடைச்சிட்டான் பிரதர், என் குடும்பத்தை உடைச்சிட்டான், என் பிஸ்னஸை உடைச்சிட்டான். இன்னைக்கு என்ன சூழ்நிலை உடைஞ்சு வந்தாலும் சரி, ஒரு ஈர பசையுடைய களிமண்ணா ஏசப்பா கையில் உங்களை ஒப்புக்கொடுங்க. அவர் இன்றைக்கு உங்களை திரும்ப வணைவார், உங்களை வாழ வைப்பார், உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. உடைந்து போன இன்னொரு மனிதனை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்கிறேன். யார் அது? ஏசாயா 38:1 வாசிக்க கேட்போம். ஏசாயா 38வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அப்பொழுது தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். என் அன்புக்குரியவர்களே, நோய் மிக கொடியது, மிக கொடியது. எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில் ராஜபலவை என்று சொல்றாங்க, இன்னைக்கு அதை கேன்சர் என்று சொல்றாங்க. இன்னைக்கு கேன்சர் நோய்க்கு அநேக மருத்துவங்கள் கண்டறியப்பட்டிருக்கிறது. ஆனால் அன்றைக்கு அந்த காலகட்டத்தில் மருந்தே கண்டுபிடிக்கப்படவில்லை. அந்த ராஜபலவை வந்தால், கேன்சர் வந்தால் 100% மரித்து போவாங்க. இந்த எசேக்கியா ராஜாவுக்கு ராஜபலவை கேன்சர், அரண்மனையில் இருக்கிறார். அவனுக்கு சிகிச்சை கொடுக்கிறதற்கு எண்ணற்ற பேர் அவன் இருக்கிற அரண்மனையில் வந்து அவனுக்கு சிகிச்சை கொடுக்கிறாங்க. ஆனால் அந்த சிகிச்சையெல்லாம் பலனின்றி போய்விட்டது, பலனின்றி போய்விட்டது. மரிக்கும் தருவாயில் இருக்கிறான் எசேக்கியா ராஜா. ஒரு உடைஞ்சு போன ஒரு பாத்திரம் எப்படியோ அப்படி இருக்கிறான் அந்த எசேக்கியா ராஜா. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, அப்போ ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஏசாயா தீர்க்கதரிசி வர்றாரு. ஒரு நம்பிக்கை வருது, ஒரு நம்பிக்கை வருது. இந்த டாக்டர்ஸ் எல்லாம் நம்மளை கைவிட்டுட்டாங்க, தேவனுடைய மனிதன் வருகிறார், தேவனுடைய ஊழியர் வருகிறார், இவர் வந்து நமக்காக பிரார்த்தனை பண்ணலாம், நமக்கு ஒரு சுகம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும் என்று ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. ஆனால் அந்த ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்றார், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துப்பா, உனக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறது, அடுத்த ராஜா யாருன்னு சொல்லி இப்பவே நீ ரெடி பண்ணு, நீ மரிக்க போகிறாய். எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு சாக போகிற ஒரு மனுஷன் போய் நீ பழச்சிக்கிடுவாப்பா, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டாரு அப்படின்னா ஒரு நம்பிக்கை பிறக்கும். சாக கடக்கிறண்ட போய் நீ செத்துருவ, உன் வாழ்க்கை நீ அவ்வளவுதான், சோழி முடிஞ்சு அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? ஒரு உடைஞ்சு போன ஒரு பாத்திரம் மாதிரி எசேக்கியா ராஜா காணப்பட்டான். என் அன்பு தேவ பிள்ளையே, என்ன பார்த்து நீ செத்துருவேன்னு சொல்லிட்டேன்னு சொல்லி எசேக்கியா ராஜா ஏசாயா தீர்க்கதரிசிட்ட கோபம்லாம் படல, ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசல, கை நீட்டல. என் அன்பு பிள்ளை ஒரே ஒரு காரியம் செய்தார். அந்த 2வது 3வது வசனத்தை வாசிங்கம்மா. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுதான், மிகவும் அழுதான். தன் முகத்தை சுவர்புறம் திருப்பிக் கொண்டான். மனுஷங்களை பார்த்தா மனுஷங்க என்ன சொல்லுவாங்க? நோய்க்கும் பாரு, பேய்க்கும் பாரு என்று சொல்லுவாங்க. துராலோசனை. எந்த மனுஷனையும் பார்க்கல, ஒரே ஒரு நம்பிக்கை, என்னை வாழ வைக்கிற ஒரு தெய்வம் உண்டு, உடைந்து போன என் வாழ்வை
திரும்ப கட்டி எழுப்பக்கூடிய தெய்வம் உண்டு என்று சொல்லி தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பி கொண்டு கர்த்தாவே நீ சொல்லி அவன் மிகவும் கண்ணீரோடு கூட என்னை நினைத்தருளும் என்று சொல்லி ஆண்டவரை கூப்பிட்டான். ஒரு ஈர பசையுடைய களிமண்ணா தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான். ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, ஐயோ எனக்கு இந்த கேன்சர் கட்டி இருக்குது, என்ன சுகமாக்குங்க, ஐயோ இந்த வியாதி இருக்குது, என்ன குணமாக்குங்க. இன்னைக்கு நீங்களும் அப்படி கேட்டா உங்களையும் கர்த்தர் தொட்டு குணமாக்குவாரு, உங்களையும் தொட்டு குணமாக்குவாரு. ஆண்டவரை நோக்கி மிகவும் அழுதான். ஏசாயா பாதி மொத்தம் போயிட்டார். என் அன்பு பிள்ளையை கர்த்தர் சொன்னார், ஏசாயா நில்லு, என் மகன்கிட்ட போய் சொல்லு, உனக்கு 15 வருடத்தை கூட்டி கொடுக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு சாக போகிறவனுக்கு 15 வருடத்தை கர்த்தர் கூட்டி கொடுத்தாரு. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. திரும்ப வணைந்தா. என் அன்பு பிள்ளையே, கொட்டிய வியாதி, மருந்தே இல்லை, எல்லாராலும் கைவிடப்பட்டான். ஆனா இயேசு அவனை கைவிடவே இல்லை. ஆண்டவனுக்கு ஆயுள் காலத்தை கூட்டி கொடுத்தாரு. நீ எனக்கு நீ வாழுப்பா என்று சொல்லி நீ வாழு. என் அன்பு பிள்ளையே, நம்மளை திரும்ப வணைகிற கர்த்தர் இந்த 15 வருடத்தை கூட்டி கொடுத்தார். பார்த்தீங்களா? அப்பந்தான் இந்த எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. அதுதான் மனாசே. என் அன்பு பிள்ளையே, தான் உயிரோடு கூட இருக்கும்போது இந்த மனாசாவே அந்த அரியணையில வச்சு அழகு பார்த்த ஒரு ராஜா அந்த எசேக்கியா ராஜா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சரீர சுகத்தையும் கொடுத்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, பைபிள் சொல்லுகிறது அவளுக்கு நல்ல பிள்ளைகளையும் கர்த்தர் கொடுத்தார், ஆசீர்வதித்தார். இன்றைக்கு ஒருவேளை உடைந்து போயிருக்கிறீர்களா? ஒரு ஈர பசையுடைய களிமண்ணா இன்னைக்கு ஆண்டவருடைய கையில் ஒப்பு கொடுங்க. எசேக்கியாவை குறித்து வாசிக்கும் போது அவன் அழுதான் என்று சொல்லவில்லை, மிகவும் அழுதான். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, டிவி சீரியல் பார்த்துட்டு அழுறாங்க. சில வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா கையில் ரிமோட் கண்ட்ரோல் இருக்கும். நிறைய அம்மாமார் கண்ணில் அப்படியே தாரையா கண்ணீர் ஓடும். நான் இன்னைக்கு சொல்கிறேன், உங்கள் புருஷனுக்காக அழுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள், உங்கள் மனைவிக்காக அழுங்கள், உங்கள் குடும்பத்துக்காக அழுங்கள். டிவி சீரியல் முன்னால் உட்கார்ந்து அழாதிருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நான் திரும்ப வணைவேன். உங்களை ஈர பசையுடைய களிமண்ணா ஒரு சொட்டு கண்ணீர் போதும், ஒரு சொட்டு கண்ணீர். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, 1995 வருடத்தில் என் வாழ்வில் ஒரு பயங்கரமான ஒரு கொடிய விபத்தை நான் சந்தித்தேன். என்னுடைய தாத்தா ஒரு பாஸ்டராக இருந்தபடியினால் நானும் பாஸ்டராக வேண்டும் என்று என்னுடைய வாழ்வை நான் ஒப்புக் கொடுத்தேன். ஆண்டுடைய கிருபையினால் என்னுடைய படிப்புகளை முடித்து நான் சென்னை பட்டணம் போன போது எனக்கு ஒரு வேலை ஒன்று கிடைத்தது. ஆகினால் பைபிள் காலேஜ் போக வேண்டும் என்று சொல்லி என்னை நான் ஒப்புக் கொடுத்திருந்தாலும் நல்ல ஒரு வேலை என்று அந்த வேலையில் ஜாயின் பண்ணிவிட்டேன். ஓராண்டு காலம் அந்த கம்பெனியில் வேலை பார்த்தேன். அந்த சூழ்நிலையில் தான் ஒரு நாள் ஆண்டவர் என்னோடு பேசினார். மகனே, உன்னை ஊழியத்துக்கு தான் நீ ஒப்பு கொடுத்தாய், அதை மறந்து இந்த உலக பிரகாரமான வேலையை நீ செய்கிறியே என்று சொல்லி கர்த்தர் பேசினார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியவே இல்லை. நல்ல ஒரு கம்பெனி, நல்ல ஒரு எதிர்காலம் என்று நீ அதிலேயே நான் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருந்தேன். அந்த சூழ்நிலையில் தான் 1995 வருடம் நவம்பர் 2ஆம் தேதி காலை 7:30 மணி அளவில் என் கம்பெனி காரியமாக என் வாகனத்தை எடுத்துக்கொண்டு வந்தேன். என்னுடைய வாகனத்தை கம்பெனி வளாகத்தில் போய் நிறுத்திவிட்டு நடந்து வெளியே வந்தேன். சுமார் 3 அடி உயரமுடைய மிதிமேடு மேலே ஏறி ஒரு காஃபி ஒன்றை குடித்துவிட்டு ஆஃபீஸுக்குள்ளே போகலாமே என்று சொல்லி ஒரு ஹோட்டல் அருகாமையில் நான் போய்கொண்டிருக்கும் போது
எதிர்பாராத விதத்தில் மீன்களை பதப்படுத்துவதற்காக ஐஸ் பாக்ஸுகளோடு 12 பேரை ஏற்றிக்கொண்டு ஒரு மினி லாரி 407 வேகமாய் வருகிறது. நான் இடதுபுறமாய் நடந்து போய் கொண்டிருக்கிறேன். 2 பக்கங்களையும் வண்டி வந்துட்டு போயிட்டு இருக்குது. டிராஃபிக் நிறைந்த இடம், மவுண்ட் ரோட், சென்னையில். எதிர்த்தாப்புல ரெட் சிக்னல் எரியுது. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு போயிட்டு இருக்கிற 407 அந்த மினி லாரி என்ன பண்ணுறாரு, நிறைய வண்டிலாம் நின்றுட்டு இருக்குது. ரெட் சிக்னல் எரிந்துட்டு இருக்குது. அதை பார்த்துட்டு வேகமாக வந்த டிரைவர் பிரேக்கை பிடிக்கிறார். பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியல. நேரே போய் இடித்தா சிக்னல் அதை போய் இடிக்கணும். நிறைய பேருக்கு உயிர் சேதம், பொருள் சேதம் வந்துடும். என்ன செய்யன்னு தெரியாமல் வேக வேகமாக வண்டியை திருப்பி அந்த மிதி மேலே ஏற்றிட்டு ரன்னிங்கில் டிரைவரும் கிளீனரும் என்னதோ சொல்லி கீழே குதித்து ஓடி தப்பிட்டாங்க. வண்டி வந்த ஸ்பீடில் 3 அடி உயரமுடைய மிதி மேலே நடந்து போயிட்டு என் மேலே வந்து அடித்து தூக்கி ஒரு சுவரில் எரிந்தது. வண்டி தலைகீழாக கவிழ்ந்தது. அதில் இருந்த 12 பேர் சிதறடிக்கப்பட்டு கிடந்தாங்க. காவல் அதிகாரிகள், பொதுமக்கள் வந்து 12 பேரை கொண்டு போய் ஆங்காங்கே மருத்துவமனையில் சேர்த்தாங்க. அதற்கு பின்புதான் ஒரு மனிதன் மரித்து போன நிலைமையில், இரத்த வெள்ளத்தில் இளம் வயதுடைய ஒரு மனிதன் மரித்து கிடக்கிறான் என்று சொல்லி சுமார் 2 மணி நேரத்திற்கு பின்பு என்னை கண்டுபிடித்தார்கள். காவல் அதிகாரிகள் வந்தார்கள். நான் மரித்து போய்விட்டேன் என்று சொல்லி தவறுதலாய் நினைத்து அடையாளம் வைத்துவிட்டு உயர்ந்த அதிகாரிகள் வந்த பின்பு பாடியை எடுக்கலாம் சொல்லி என்னை அப்படியே போட்டுட்டு போயிட்டாங்க. 2 மணி நேரம் செத்த நாய் மாதிரி கிடந்தேன். ஒரு ஆட்டோ டிரைவர் தான், கிறிஸ்தவர் அல்லாத ஒரு சகோதரன், தயாளன் என்று சொல்லக்கூடியவர், இன்றைக்கும் சென்னையில் டி நகர் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறார். எனக்கு ஒரு இனிய நண்பர், ஒரு அண்ணன். இப்பொழுதும் அவர் என்னோடு கூட கான்டாக்டில் இருக்கிறார். அவர் தான் பார்த்திருக்கிறார். என்னுடைய கையின் அசைவை எப்படியோ பார்த்து விட்டார். காவல் அதிகாரிக்கு போய் சொல்லுகிறார். அவர் சொல்கிறாங்க, இறந்து போயிட்டான் ஐயா, அந்த ஆளை போய் நீ தொட்டுறாத, கோர்ட்டு கேஸு நீ அலைய வேண்டியது இருக்கும். என் அன்பு பிள்ளையே, அந்த வார்த்தையை மீறி என்ன வந்தாலும் சரி இவரை காப்பாற்றணும். சின்ன வயசு, வேகமாக அப்படியே கையில் தூக்கி தன் ஆட்டோவில் வச்சு சென்னையில் ஒரு புகழ்பெற்ற மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் தூக்கி போட்டுட்டு என் பாக்கெட்டில் இந்த கம்பெனி கார்டை மட்டும் எடுத்து கம்பெனி ஓனருக்கு தெரியப்படுத்திட்டார். அவங்க எனக்கு சொந்த பந்தங்களுக்கெல்லாம், எங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம், என்னுடைய அண்ணன் தம்பிக்கெல்லாம் சொல்லி எல்லாம் ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. டாக்டர்ஸ் சொன்னாங்க, தலையில் பலமாக அடிபட்டு இருக்குது, மூளையில் ரத்தம் நீர் கட்டிட்டுது, இந்த மனிதர் பிழைக்கிறது அரிதான ஒரு காரியம், மேல் நாளை கீழ் நாளை பிணைக்கப்பட்டிருக்கிறது, நாக்கு சொல்லலாது, அப்படி இருகலை கவ்விக்கொண்டிருக்கிறது போல இருக்கும், உடல் முழுவதும் மிக பயங்கரமாய் காயப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இடது கால் பாத பகுதி 2 துண்டா முறிந்து போயிருக்கிறது. ரத்தம் ஏற்றினால் கால் வழியாக எல்லாம் வெளியே போயிட்டு இருக்குது. முட்டுக்கு கீழே காலை கட் பண்ணி எடுக்கணும். அதற்கு பின்புதான் இவருக்கு சிகிச்சையை கொடுக்க முடியும் என்று சொல்லி சொன்னாங்க. என் பெற்றோர் சரின்னு சொன்னாங்க. ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள கொண்டு போனாங்க. டாக்டர் சொன்னாங்க, இந்த காலை கட் பண்ணி எடுக்கும் போதே இறந்து போயிடுவார். இன்று காலுக்கு ஒரு மாற்று சிகிச்சை செய்து என்னை கொண்டு போய் இன்டென்சிவ் கேரில் வச்சாங்க. எண்ணற்ற நாட்களாக சுயநினைவு இல்லாதவனாக ஒரு மரித்த சடலத்தை போல நான் காணப்பட்டேன். எனக்காக எண்ணற்ற தேவ பிள்ளைகள் ஜெபிச்சாங்க, தேவனுடைய ஆலயங்களில் ஜெபிச்சாங்க. ஏசப்பா கிருபையினால் எனக்கு சுயநிலை வந்தது. டாக்டர் சொன்னாங்க, உயிர் பிழைக்க வச்சிட்டோம், இனி இந்த காலை கட் பண்ணி எடுக்கிறத தவிர வேற வழியே கிடையாது என்று ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள கொண்டு போனாங்க. ஒரு மிஷினில் போய் காலை வைக்கணும், அந்த மிஷின் காலை கட் பண்ணும், அதை கொண்டு போய் மண்ணில் போய் புதைக்க வேண்டியது தான். வீட்டில் எல்லாம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ காலை கட் பண்ணி தருவாங்க, அதை கொண்டு போய் பதைச்சிட வேண்டியதான் சொல்லிட்டு. என் அன்பு தேவ பிள்ளையே,
அப்போ தான் ஒரு டாக்டர் சொல்லியிருக்கிறார், இது ஒரு மெடிக்கல் காலேஜ் தானே, நிறைய மாணவியர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த காலின் பாத பகுதியை கற்றுக் கொடுக்கலாமேன்னு சொல்லி ஒரு சின்ன ஆலோசனை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால 1/2 மணி நேரம் நடக்க வேண்டிய ஆபரேஷன் கட் பண்ணி தூரத்துக்கு போடுறதுக்கு பதிலாக 6 மணி நேரமாய் மாற்றப்பட்டு விழுந்து போன இடது காலின் பாத பகுதியை சிறு சிறு கம்பி, பிளேட், ராட், பெரிய பெரிய ரிம்மெல்லாம் வைத்து என்னை வெளியே கொண்டு வந்தாங்க. என்னுடைய பெற்றோர் அதை கண்டு மகிழ்ச்சி அடைந்தாங்க. டாக்டர் சொன்னாங்க, இது பொய்க்கால், இந்த காலை வச்சு இவரால் நடக்க முடியாது, 2 கிளட்சி வாங்கிக்கிடணும், 3 வீல் சைக்கிள் வாங்கிக்கிடணும், இதுதான் அவருக்கு நிரந்தரம் சொல்லி எனக்கு சொன்னாங்க. எனக்கு இன்னும் ஒரு தனி அறையை ஏற்படுத்தி தீவிரமாக சிகிச்சை கொடுத்தாங்க. ஒவ்வொரு நாள் காலை வேளை என் டாக்டர்கள் வருவாங்க, என் முதுகு தண்டுவடத்தை வளைப்பாங்க, இந்த 2 அந்த கால் முழங்கால் என் நெஞ்சில் படுற மாதிரி வளைப்பாங்க, வளைச்சிட்டு இந்த முதுகு தண்டுவடத்தில் ஊசி போடுவாங்க. அப்படி 2 காலுமே மரத்து போயிடும், அப்படியே செயலிழந்து போன மாதிரி ஆகிடும். பின்பு அந்த காலை சுத்தம் பண்ணி அதெல்லாம் க்ளீன் பண்ணி அப்படியே எடுப்பாங்க. வலி தாங்க முடியாது. என் அன்பு தேவப்பிள்ளைய ஒவ்வொரு நாளும் செத்து பிழைக்கிறது போல தான். ஒரு நாள் காலையில் ஒரு டாக்டர் வந்தார். ரத்தம் குளுக்கோஸ் ஏற்றிட்டு இருக்கும், நிறைய பணம் செலவாகுது. ஆகையினால இவருக்கு நீராகாரம் கொடுக்கறதுக்கு ஒரு ஐடியா இருக்கிறது. இவருடைய தொண்டையில் ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், ஒரு துவாரம் இட போகிறோம், அதனால் இவருக்கு நம்ம நீராகாரம் கொடுத்துடலாம், ரத்தம் குளுக்கோஸ் ஏற்ற தேவையில்லை என்று ஒரு காரியம் சொன்னாங்க. என் பெற்றோர் சரின்னு சொன்னாங்க, என்னுடைய குடும்பத்தார் சரி சொன்னாங்க. என்னை கொண்டு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. என் அன்புதே பிள்ளையே என்னுடைய அப்பாவை அழைத்து சொன்னாங்க, இந்த ஆப்ரேஷன் கொடிய ஆப்ரேஷன், ஒரு வேளை உங்கள் பிள்ளை இறந்தும் போகலாம், செத்தும் போகலாம், ஆகையினால் நீங்கள் கையெழுத்து வைத்து கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி கையெழுத்து கேட்டார்கள். எங்கள் அப்பா கையெழுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே வந்து படுத்த படுக்கையாக இருக்கிற என்ன செங்கு தூக்கா தூக்கிட்டு நான் இருக்கிற தனி அறையில் கொண்டு போய் எங்கள் அப்பா வச்சுட்டாங்க. எல்லா டாக்டர்களும் வந்து சொன்னாங்க. எங்கள் அப்பா அழுதுகிட்டே சொன்னாங்க, என் பிள்ளை சாக வேண்டாம், உயிரோடு கூட இருக்கட்டும், எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, என் பிள்ளை சாக வேண்டாம்னு சொல்லி சொன்னாங்க. எல்லா டாக்டர்களும் சொன்னாங்க, தம்பி உங்கள் வாழ்க்கையின் கெடுதிக்கு உங்கள் அப்பா தான், ஆப்ரேஷன் வேண்டாம் நீ சும்மா தூக்கிட்டு வந்துட்டாரு, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, உன் பாடு ஒன்னோட என்று கைவிட்டது போல கைவிரித்தார் போல கடந்து போனாங்க. ஒவ்வொரு நாள் காலை வேளைக்கு டாக்டர்ஸ் வருவாங்க, என் முதுகை 2ஆ வளைப்பாங்க, முதுகு தண்டுவடத்தில் ஊசி போடுவாங்க, 2 காலும் மரத்து போயிடும். பின்பு அந்த இடது கால் பாத பகுதியை சுத்தம் செய்வாங்க. ஒரு நாள் காலையில் ஒரு டாக்டர் வர்றாரு. இந்த காலில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப பெருசாக தெரியல, ஆக நல்லா இருந்தால் தொடர்ந்து சிகிச்சை கொடுப்போம், இல்லாட்டா கட் பண்ணி எடுத்துகிட்டு பிளாஸ்டிக்கால் வச்சிடலாம். இப்போ அந்த டாக்டர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நாங்கள் செய்ய போகிறோம் என்று எங்களுடைய டாக்டர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த அறைக்கு வெளியே எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க அந்த டாக்டருடைய வருகைக்காக. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அறையில் படுத்த படுக்கையாக இருக்கிறேன். ஒரு காலை வேளை எது பிரியமானவர்களே, திடீரென்று சொல்லி அந்த அறைக்குள்ளே ஒருவர் வருகிறதை நான் கண்டேன். நான் கண்ட ஒரு தெளிவான ஒரு காட்சி, படுத்த படுக்கையாக இருக்கிற ஒரு பெட்டில் ஒரு கை அப்படியே வந்து என் ஷோல்டரில் தோள்பட்டையில் அப்படி வச்சிட்டு அப்படி எடுக்கிறத கண்டேன். என்ன அறியாமல் எனக்குள்ள ஒரு பலன் வந்து இறங்கியது. அது வரைக்கும் படுத்த படுக்கையாக இருந்த நான் எழுந்து உட்கார ஆரம்பித்தேன். ஒரு கொட்டாவி விட்ட மாதிரி தான் இருந்துச்சுது. பட பட படன்னு என் வாய் திறந்துட்டுது. வாயை திறந்து பார்த்தேன், என்னுடைய அப்பா அம்மாவை கூப்பிட்டேன், எல்லாரும் ஓடி வந்தாங்க. என்ன கேளாங்க. நான் சொன்னேன், யாரும் என்னை தொட்ட மாதிரி இந்த வாய் திறந்துட்டு அதை டாக்டருக்கு அறிவிச்சாங்க. டாக்டர்ஸ் நம்பவே இல்லை. அது எப்படிங்க வாய் திறக்கும், என்ன சொல்கிறீங்க? ஓட்டமாக ஓடி வந்து பார்த்தாங்க. அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய வாயின் விரிவாக்க 4 விரற்கடை, வாயை திறந்து வச்சு காமிங்கன்னு சொன்னாங்க. வாயை நல்லா திறந்து 4 விரற்கடையும் அப்படி வாயில் வச்சு காமிச்சேன்.
அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. கரும்பு துண்டை உடனே வாங்கிட்டு வர சொல்லி அதை நல்லா கட் பண்ணி நீங்கள் இதை சவைச்சு தாங்கன்னு சொன்னாங்க. நல்லா சவைச்சு மென்று கையில் கொடுத்தேன். ஆல் ரைட் என்று சொன்னாங்க. நான் எந்த டாக்டர்கிட்டையும் போகலை. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னேன். நானும் நீங்களும் ஆராதிக்கிற மெய்யான தெய்வம் இயேசு கிறிஸ்து என்னை கிருபையா தொட்டு சுகமாக்கினான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. எனக்கு அன்பானவர்களே, நல்லா பேசினேன், நல்ல சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். ஆனால் டாக்டர்ஸ் எதிர்பார்த்தது போல அந்த எலும்பு ஜாயிண்டே ஆகலை, எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. டாக்டர் சொன்னாங்க முட்டுக்கு கீழே காலை கட் பண்ணி எடுக்கிறது தான் சரியான ஒரு தீர்வாக வரும் போல தெரியுது. கடைசியாக ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா கம்பி பிளேட் ராடெல்லாம் எடுத்துட்டு மாவு கட்டு போட்டாங்க அந்த எலும்பு ஜாயிண்ட் ஆகிறதுக்கு. என் அன்பு பிள்ளையே, ஒரு சில நாள் ஆனது ஒரு மிஷினை கொண்டு வந்து அப்படியே அந்த மாவு கட்டை ஓப்பன் பண்ணாங்க. என் காலை நான் ஏறிட்டு பார்த்தேன். எல்லாருக்கும் கால் இப்படி ஒழுங்காக இருக்கும், என் கால் இப்படி வளைஞ்சு போய் ஒரு கத்தரிக்காய் அழுகி போயிருந்தா எப்படி இருக்குங்க, அப்படி செப்டிக்காகி ரத்தம் சீல் நீர் நீ வடிகிறதை நான் கண்டேன். அந்த இடத்தையே மயங்கி விழுந்தேன். அந்த காலை சுத்தம் கூட பண்ணாம என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே பெரிய பஞ்சா எடுத்து அந்த கால் மேலே வச்சு அப்படியே ஒரு பெரிய பந்து போல கட்டி என்னை ஒரு படுக்கையில் கடத்தி வச்சாங்க. என்னுடைய அங்கிள் ஒருத்தர் தலைமாட்டில் நின்று அழுதுட்டு இருந்தாங்க. இவன் தலையெழுத்து இவ்வளவுதான், நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லி அழுகையின் சத்தத்தை கண்டு முழித்தேன், அறிந்து கொண்டேன் என் வாழ்க்கை முடிஞ்சு போயிட்டுன்னு சொல்லி டாக்டர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். டாக்டர், ஒரு 5 வருடம் கழித்து என்னால் நடக்க முடியுமான்னு சொல்லி கேட்டேன். அவர் சொன்னார், உங்களுடைய கால் செப்டிக் ஆகிட்டு 3 நாள் கழித்து உங்களுடைய முட்டுக்கு கீழே காலை கட் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு பிளாஸ்டிக் கால் வச்சுருவோம், நீங்கள் பிறகு நடக்கலாம் சொல்லி சொன்னார். நான் அழுது கொண்டே கேட்டேன், டாக்டர், ஒரு 10 வருஷம் கழித்தாகிலும் என் சொந்த காலால் நடக்க முடியுமான்னு சொல்லி கேட்டேன். நீங்கள் இப்படியெல்லாம் பிடிவாதமாக பேசக்கூடாது. 3 நாள் கழித்து காலை கட் பண்ணி எடுக்க போகிறோம். காலை கட் பண்ணி எடுக்கிற டாக்டர் இப்போ தற்செயலும் நம்மகிட்ட இல்லை, அவர் வெளியே போயிருக்கிறாரு. அவர் 3 நாள் கழித்து தான் வாராரு. அவர் இன்னைக்கு இருந்தால் இன்னைக்கே காலை கட் பண்ணி எடுத்துருவோம். ஆகையினால 3 நாள் கழித்து அவர் வந்த உடனே ஆப்ரேஷன், முட்டு கீழே காலை கட் பண்ணி உங்களுக்கு பிளாஸ்டிக் கால். என் உள்ளத்தில் எழுந்த ஒரே ஒரு எண்ணம், இனி இந்த உலகத்தில் வாழக்கூடாது. ஒரு நொண்டியாய் வாழ்ந்து எண்ணத்திற்கு வாழ்வதை விட சாவதுமே என்கிற ஒரு எண்ணம், தற்கொலையின் எண்ணம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, ஒரே எண்ணம், சாக வேண்டும், சாக வேண்டும். என்னுடைய பெரியப்பா மகள், என்னுடைய சகோதரி ஒருத்தங்க வேலூர் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க, ராணிப்பேட் என்று சொல்லக்கூடிய இடத்துல. அவங்க வீட்டில் தான் நான் படித்து வளர்ந்ததெல்லாம். அவங்க தான் என்னை பார்த்துட்டு சொன்னாங்க, அழுதுகிட்டே இருக்கிறாங்க. 3 நாள் கழிச்சு தானே ஒரு சின்ன சேஞ்சுன்னு சொல்லி டாக்டர்கிட்டலாம் பெர்மிஷன் வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. என் மனசில் இருந்த எண்ணம், இந்த ஹாஸ்பிட்டல்லாம் தற்கொலை பண்ண முடியாது, இப்போ அக்கா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, அங்கே செத்து ஒளிஞ்சிட வேண்டியது தான் என்கிற எண்ணத்தில் கடந்து போனேன். என் சகோதரி வீடு வந்தது, செங்குத்துக்கா தூக்கிட்டு ஒரு பெட்டில் கொண்டு போய் கடத்தினாங்க. அப்படி பெட்டில் கடத்தும் போது தான் நான் ஒரு நற்செய்தியை கேள்விப்பட்டேன். தினகரன், பால் தினகரன் இயேசு அழைக்கிறார் நற்செய்தி பெருவிழா வேலூர் மாவட்டத்தில் காட்பாடி என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஒரு கல்லூரி வளாகத்தில் நடைபெறுகிறது என்று சொல்லி, நான் சென்னையில் இருந்ததுனால எண்ணற்ற இயேசு அழைக்கிறார் கூட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிறேன். வரிசையில் தான் போய் உட்காருவேன். கண்ணு தெரியாதவர்கள் கண் பார்வை அடைந்ததெல்லாம், நடக்க முடியாதவங்க நடக்கிறதெல்லாம் கண்ணார கண்டிருக்கிறேன். எனக்குள்ளே இருந்த தற்கொலையின் எண்ணங்கள் மறைந்தது. இயேசு எனக்கு வாழ்வு தருவார் என்ற ஒரு நம்பிக்கை பிறந்தது. தற்கொலையின் எண்ணங்கள் அப்படியே விலகி போனது. ஒரு இருள் என்னை விட்டு விலகி போனது. எங்கள் வீட்டில் உள்ளவங்களை கூப்பிட்டு சொன்னேன், என்ன அந்த கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு போங்க. எல்லாம் சொன்னாங்க, உன்னை இந்த காலை வச்சுட்டு எப்படிப்பா கூட்டிகிட்டு போக முடியும், தலைக்கு மேலே தான் காலை வச்சுருக்கணும், தலையினை அடுக்கி கால் அப்படி இழுத்துருக்கும், நரம்போடு நரம்பா நீட்டவும் முடியாது.
என் அன்பு பிள்ளையை காலை மடக்கி தான் வச்சிருக்கணும். ரத்தம் சீல் நீர் வடிந்து கொண்டே இருக்கும். துர்நாற்றம். 3 நாள் கழிச்சு காலை கட் பண்ணி எடுக்க போறாங்க. ஒரு அழுகின கத்திரிக்காய் போல செப்டிக்காய் போயிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, உன்னை எப்படிப்பா கூட்டிட்டு போறது சொன்னாங்க. நான் சொன்னேன், என்னை எப்படியாவது கூட்டிட்டு போங்க. உண்மையாவே ரொம்ப அன்போடு கூட ஒரு கார் ஒன்றை ஒழுங்கு பண்ணி என்னுடைய அக்காமார், என்னுடைய அண்ணன் எல்லாருமா சேர்ந்து ஒரு சுமோ அதில் சென்டர் சீட்டில் என்னை வச்சுட்டு மற்றவங்கெல்லாம் முன்ன பின்னால் உட்காந்து கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. பல கற்பனையோடு கூட கடந்து போனேன். காலம் சென்ற டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் அப்போ உயிரோடு கூட இருந்தாங்க. அப்போ அவங்க தான் செய்தி கொடுப்பாங்க. அந்த ஜப நேரத்தில் என்னை கொண்டு போய் அந்த ஸ்டேஜில் போய் வைப்பாங்க. அந்த ப்ரேயர் டைமில் டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் இறங்கி வந்து என்னை தொட்டு ஜெபிப்பாங்க. ஏசப்பா எனக்கு சுகம் தருவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் நான் அந்த கூட்டத்துக்கு போனேன். ஆனால் நடந்த காரியம் என்ன தெரியுமா? கூட்டம் நிரம்பி வலியுது, கிரவுண்டுக்குள்ளெல்லாம் போகவே முடியாது என்று சொல்லி கிரவுண்டுக்கு வெளியே மரத்துக்கு அடியில் என் கார் போய் நின்றது. கார் டிரைவரை எனக்கு துணைக்கு வைத்து விட்டு என்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் இறங்கி இந்த மைதானத்துக்குள்ளே போயிட்டாங்க. நான் அன்னைக்கு உட்கார்ந்து அழுறேன். கிரவுண்டுக்கு வெளியே மரத்துக்கு அடியில் காருக்குள்ள. ஆண்டவரே, டாக்டர்ஸ் எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க. இன்னைக்கு எனக்கு நீங்க சுகத்தை கொடுத்தா நான் உங்களுக்கு நீ வாழ்வேன் ஆண்டவரே. உங்களுக்கு நான் ஊழியம் செய்வேன் ஆண்டவரே. எந்த உலக பிரகாரமான வேலையை நான் பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளையா நான் வாழ்வேன் ஆண்டவரே. எனக்கு ஒரு உயிர் பிச்சை தாங்க ஆண்டவரே. எனக்கு ஒரு சுகத்தை தாங்க ஆண்டவரே. கிரவுண்டுக்கு வெளியே மரத்துக்கு அடியில் காருக்குள்ள இதே போல சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சகோதரர் பால் தினகரன் அன்னைக்கு செய்தி கொடுக்குறாங்க. ஒரு வார்த்தை என்னால் கவனிக்க முடியாது. என் மனவேதனை, கால் வேதனை துடியா துடிச்சிட்டு இருக்கிறேன். அந்த செய்தி வேலை வந்தது. நான் ஊக்கமாக ஜெபிச்சேன். ஒரு சிறு பிள்ளையை போல தேம்பி 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 அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். கிரவுண்டுக்கு வெளியே மரத்துக்கு அடியில் காருக்குள்ள சகோதரர் பால் தினகரன் எல்லா காரியங்களுக்கும் ஜெபம் பண்ணிட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லி உட்கார போகிறது போல சத்தத்தை உணர்ந்தேன். அப்போ தான் நான் ஊக்கமாக ஜெபிச்சேன். ஆண்டவரே, இப்போ இந்த கூட்டம் முடிய போகுது சுவாமி, இந்த கூட்டம் முடிய போகுதப்பா. இந்த கடைசி நேரத்தில் ஆகிலும் என்னை கண்ணோக்கி பாருங்கன்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பேன். என் அன்பு என்னுடைய பிள்ளையே, என் ஆண்டவர் இயேசு எனக்கு தரிசனமான பிரியமானவர்களே, ஒரு பெரிய ரெக்கலர் விரித்த ஒரு பெரிய ஸ்டேஜ் ஒன்றை நான் கண்டேன். அதில் ஒரு கார்னரில் ஒரு வெள்ளை அங்கி அணிந்தவராய் தன்னுடைய கரங்கள் அப்படி நீட்டி கொண்டிருக்கிறார் போல ஒரு காட்சியை கண்டேன். கிரவுண்டுக்கு வெளியே மரத்துக்கு அடியில் காருக்குள்ள தான் உட்காந்துட்டு இருக்கிறேன். ஏசப்பாவை நோக்கி சொன்னேன், ஏசப்பா நீங்கள் வந்து என் காலெல்லாம் தொட வேண்டாம், ரத்தம் சீல் நீர்னுட்டு இருக்குது, அதில் உங்கள் கைப்பட வேண்டாம், நீங்கள் நிற்கிற இடத்துல இருந்து என்னை ஒரே ஒரு முறை கண்ணோக்கி பாருங்கப்பா, என்னை ஒரே முறை பாருங்கப்பா. அந்த ஒரு வார்த்தை தாங்க நான் சொல்லியிருப்பேன். அருமையின் அன்பு சகோதரன் பால் தினகரன் சொன்னாங்க, இயங்காத கால் நரம்புகள் இயங்கி கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, இப்பொழுதே சுகமாகுகிறீர்கள் என்று சொன்னாங்க. இந்த சத்தத்தை கேட்ட உடனே எழுந்து போய் பெரிய பந்து போல கட்டப்பட்டிருக்கிற அந்த இடது கால் பாதத்தில் கரங்களை வைக்கதாங்க செய்தேன். கண்ணார கண்டேன். எல் ஷேப்பில் ஒரு வெள்ளி கம்பி ஊடுருவி போனால் எப்படி இருக்குமோ, இயேசுவின் வல்லமை ஊடுருவி போனதை கண்ணார கண்டேன். அந்த சலப்பொழுதுலையே ஒரு காத்து இறங்கி போன பந்து மாதிரி என் கால் கட்டெல்லாம் அப்படி பெரிய கட்டு, அந்த கட்டெல்லாம் அப்படியே காத்திறங்கி போன பந்து மாதிரி ஆயிட்டுது. அந்த ஆக்சிடெண்ட்டை என் காலை அப்படி இழுத்து தான் வச்சுருக்கோம். காலை நீட்டலாம் முடியாது. என் காலை மெதுவாக நீட்டி பார்க்கேன். ரொம்ப ஃப்ரீயாக காலை நல்லா நீட்டி பார்க்க முடிந்தது. ஏசு தொட்டுட்டார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அப்படியே அந்த சீட்டில் உட்காந்துட்டு காலை கீழே ஊனி பார்த்தேன். காலெல்லாம் கீழே ஊன முடியாது. வலது காலை மட்டும்தான் கீழே ஊன முடியும். இந்த இடது கால் அப்படியே அப்படி காலை தூக்கிட்டு தான் நிற்பேன். கொக்கு மாதிரி தான் நிற்பேன். 4 பேர் 5
பேர் பிடிச்சா கூட இந்த கால் கீழே இறங்கவே இறங்காது. ஆனால் காலை கீழே ஊனி பார்க்குறேன், என்னால் முடிந்தது. 2 கையை வச்சு அமர்த்தி பார்த்தேன், என்னால் முடிந்தது. அந்த சீட்டை பிடிச்சு மெதுவாக அப்படி நின்று பார்த்தேன், என்னால் நிற்க முடிந்தது. என் கரங்களை விட்டு பார்க்குறேன், நல்லா நிற்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேக வேகமாக அந்த சீட்டில் உட்காந்துட்டு என் காலின் கெட்டுகள் அப்படி அவிழ்த்து பார்த்தேன். என் அன்பு பிள்ளை, அந்த கூட்டத்துக்கு நான் போகும்போது ஒரு 6:45 அந்த 7 மணி இருக்கும்னு வச்சுக்கோங்க. ரத்தம் சீல் நீருன்னுட்டு இருந்த அந்த கால் கெட்டு ஒரு 9:45 ஒரு 9:45 அந்த கட்டு அப்படி அவிழ்த்து பார்க்குறேன். அப்படி ஒரு பிரெட்டு காஞ்சி போயிருந்தா எப்படி இருக்கோங்க, அப்படி கருப்படிச்சு போய் அடுக்கடுக்கா காய்ந்து போய் இருக்கிறதை காண கர்த்தர் கிருபை செய்தா. எல்லா துணியும் கலட்டி சீட்டில் போட்டேன், டோரை திறந்து கீழே அப்படியே நான் என் அன்பு பிள்ளையை இறங்கி நின்னேன். எனக்கு 2 ஊன்றுகோல் கொடுத்துருந்தாங்க, அதுதான் நிரந்தரம் சொல்லி அது அந்த சீட்டுக்கு கீழே தான் இருந்துச்சு. அந்த 2 கிளச்சையும் கையில் தூக்கிட்டு வேகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஸ்டேஜியை நோக்கி எல்லாம் மீட்டிங் முடிஞ்சு மக்கள் எல்லாம் அப்படி வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் தள்ளிட்டு நேர ஸ்டேஜில் ஏறி, இயேசு எனக்கு சுகத்தை கொடுத்தா, இனி எனக்கு இந்த ஊன்றுகோல் வேண்டாம் சொல்லி தூர தூக்கி போட்டுட்டு வர கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொட்டு சுகமாக்கின அந்த காலை நான் காமிக்கிறேன் பாருங்க. 2 துண்டாவே விழுந்து போன கால். அல்லேலூயா. இந்த காலில் ஒரு சின்ன கம்பி, பிளேட், ராட், ரிம் எதுவுமே கிடையாதுங்க. ஏசப்பாவுடைய வல்லமை தாங்க இந்த காலில் இருக்குது. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் தான் நம்முடைய ஏசப்பா. அல்லேலூயா. ஜாதி மதம் பேதமின்றி அத்தனை பேரையும் சுகமாக்குகிற தெய்வம். யாராயிருந்தாலும் சரி அவங்களுக்கு அற்புதம் செய்வார். 2 துண்டா விழுந்து போன கால். இந்த கால் ஒரு சின்ன கம்பி, பிளேட், ராடு எதுவுமே கிடையாது. இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை தான் இதில் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு பிள்ளையை, மார்த்தாண்டத்துக்கு நான் ஒரு முறை ஒரு ஊழியத்துக்காய் வந்திருந்த போது ஒரு டாக்டருக்கு பெரிய டவுட் ஆயிற்று. அதில் பிளேட் இல்லாமல் இவரால் ஒன்றுமே பண்ண முடியாது, இவர் என்ன பொய் சொல்கிறாரோன்னு சொல்லிட்டு அவர் என்னை கூட்டிகிட்டு போயிட்டார். எனக்கு விவரமே தெரியாது. அங்கே போய் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அன்னைக்கு நைட்டு நடந்த மீட்டிங்கில் சொல்கிறாரு, எல்லாருக்கும் முன்னாலேயும் பிரதர் சொன்னதை நான் டவுட் பட்டு அவரை கூட்டிகிட்டு போய் பார்த்தா தான் தெரியுது இது ஒரு மெடிக்கல் மிராக்கிள் என்று சொல்லி சொன்னார். அவர் சொன்னார், உள்ளுக்குள்ள அந்த எலும்பே இல்லை, அவர் அந்த சதை தான் உள்ளுக்குள்ள மேவி இருக்குது. இவர் எப்படி நிற்காரு, எப்படி நடக்கிறாரு, எனக்கு ஆச்சரியமா இருக்குதுன்னு சொல்லி சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். உடைந்து போன நம்மளை திரும்ப வணைகிற கத்த. என் அன்பு பிள்ளையே, என்னுடைய மீசை கூட சொல்கிறேன் பாருங்க, அத்தனை ஒட்டு போட்டு வச்சாங்க. என் அன்பு பிள்ளைய, வாய் கிழிஞ்சு போன ஒரு வாய்ங்க. என் நெத்தி அப்படி பலந்து போய் இருக்குங்க. என் அப்பன் இயேசு எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறா, நல்ல திருமண வாழ்வை கொடுத்திருக்கிறா, நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறா. ஆண்டோடைய கிருபையினால இன்னைக்கு அழைக்கிற இடங்களுக்கெல்லாம் ஏசப்பா என்னை கிருபையா கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய வாழ்வை வாழ வைத்த தெய்வம் உங்களையும் வாழ வைப்பா. நீங்கள் இழந்து போன சரீர சுகத்தை உங்களுக்கு கர்த்தர் தருவா. ஒரு நல்ல விடுதலையை தருவா. இழந்து போன குடும்ப உறவை தருவா. இழந்து போன நன்மைகளை தருவா. உங்களை திரும்ப வணைவா. அவர் குயவனாய் இருக்கிறார். நம்ம எல்லாம் அவருடைய கையில் களிமண்ணாக இருக்கிறோம். இன்னைக்கு அவருடைய கரத்தில் நம்மளை தாழ்த்துவோமா? ஏசப்பா, நானும் கூட கத்தாவே இந்த நோயினால் உடைந்து போய் இருக்கிறேனப்பா. எஸ்ஐகே ராஜாவை போல, ராபர்ட் ஜெபசிங் பிரதர் சொன்னது போல, இந்த சில பலவீனத்தினால, நோயினால நான் உடைஞ்சு போய் இருக்கிறேன் ஏசப்பா. இன்னைக்கு நீங்க சொல்லுவீங்களா? நீங்க அப்படி சொல்லுவீங்களா? என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, பொல்லாத பிசாசு யோபுடைய குடும்பத்தையே உடைச்சான்.
இன்னைக்கு ஒருவேளை பிசாசு கூட ஏதோ செய்வன போராட்டம், ஏதோ ஒரு ஏவுதல், ஏதோ ஒரு மந்திரம், ஏதோ ஒரு காரியம் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் பிசாசு செயல்பட்டு இன்னைக்கு உங்களுடைய குடும்பம் உடைஞ்சு போயிருக்கலாம், பிஸ்னஸ் உடைஞ்சு போயிருக்கலாம், உங்கள் வாழ்க்கை உடைஞ்சு போயிருக்கலாம். இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டிலும் என் இயேசு பெரியவர், என் இயேசு பெரியவர். நம்மளை உருவாக்குகிற கர்த்தர் பெரியவர், வாழ வைக்கிற தெய்வம் பெரியவர். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறாரு. என் அன்புதே பிள்ளையே, பாவம் நம்மளை உடைய பண்ணுது. தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம சிந்திச்சோம் பார்த்தீங்களா? அவன் வாழ்க்கையில் உடையிறதற்கு காரணம் அவன் செய்த பாவம், அவன் செய்த பாவம். இன்னைக்கு ஒருவேளை நம்ம செய்த ஏதோ ஒரு பாவம் இன்னைக்கு நம்ம உடைஞ்சு போன நிலைமையில இருக்கலாம். இன்னைக்கு நம்முடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கையிடுவோம். அவர் கையில் ஒரு ஈர பசையுடைய களிமண்ணா ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு ஆண்டவர் இறங்கி வருவார், உங்களை தொடுவார், உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் செபிக்க போறேன், உங்களுக்காக நான் செபிக்க போறேன். ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா, ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. எல்லாரும் அப்படி ஒரு வினாடி எழுந்திருக்கலாம், இருக்கிற இடத்துல அப்படி எழுந்திருக்கலாம். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூல்லா, தேங்க்யூல்லா. கூயவனே, கூயவனே, பாழைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நாம் வெறுத்து நீரம்பி வாலியும் பாத்திரமான் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமா வானைந்து கொள்ளோமே. கோயவனே, கோயவனே, கரங்களை தட்டி பாடுவோம். அடைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வீலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. வீலை எல்லாமும் கிருபையா உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமையாக்கிடுமே. கோயவனே, கோயவனே, பாழைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் கர்த்தருடைய கரத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க.
ஆண்டவரே, நான் ஒரு மண்ணு தான் ஆண்டவரே. மேன்மை பாராட்டுவதற்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. இன்றைக்கு நான் உடைந்து போய் வந்திருக்கிறேன் அப்பா. அப்பா, இந்த குறிப்பிட்ட காரியத்தில் ஆண்டவரே நான் உடைந்து போய் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஒரு தாவீது சொல்லுகிறது போல நானும் கூட ஒரு உடைந்து போன ஒரு பாத்திரத்தை போல இருக்கிறேன் ஆண்டவரே. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், என் ஆண்டவர் என் இருதயங்களை பார்க்கிறீர் ஆண்டவரே. நான் உடைந்து போய் இருக்கிற நிலைமை உமக்கு மட்டும்தான் தெரியும் ஆண்டவரே. இன்றைக்கு என்னை திரும்ப வணங்கி ஆண்டவரே, உடைந்து போன என் வாழ்வை நீர் திரும்ப வணையும்படியாக ஒரு ஈர பசை உள்ள கலைமல்லா என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய கையில் அர்ப்பணியுங்க, அர்ப்பணியுங்க. இன்றைக்கு ஒருவேளை உடைய பாவத்தின் நிமித்தமாய் நீங்கள் உடைந்து போன நிலைமையில் வந்திருக்கலாம். பொல்லாத பிசாசின் வல்லமையினால் ஒருவேளை உடைந்து போய் வந்திருக்கலாம். என் அன்பு தேவப்பிள்ளையை நோய்வாய்ப்பட்டு உடைந்து போய் வந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். 38 வருஷமாய் வியாதி பலவீனத்தில் பெதஸ்தா குளத்தண்டையில் இருந்த ஒரு மனிதனை தேடி இயேசு சென்று அவனை சுகமாக்கினார். 38 வருட காலமாய் இருந்த வியாதி ஒரே வினாடியில் சுகமானது. 12 வருட காலமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியை என் ஆண்டவர் இயேசு தொட்ட மாத்திரத்தில், இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் என் அன்பு பிள்ளை தேவனுடைய வல்லமை புறப்பட்டு சென்றது, அவளை குணமாக்கியது. 12 வருடமாய் பெரும்பாடு என்றால் அது கேன்சர் என்று சொல்லுகிறார்கள், அது கேன்சர் என்று சொல்லுகிறார்கள். 12 வருட பெரும்பாடு ஒரு பெண்ணுக்கு இருக்குமானால் எவ்வளவு கொடுமை பாருங்கள். இயேசு ஒரு செகண்டில் தொட்டு சுகமாக்கினார். உடைந்து போன அவளை குணமாக்கினார். இன்றைக்கு முதிர போக்கினார். இன்றைக்கு கண்ணீரோடு இருக்கிற என் அன்பு மகளே, இயேசுவின் வல்லமை உன்னை தொடுகிறது, இயேசுவின் வல்லமை உன்னை தொடுகிறது. பொல்லாத பிசாசின் வல்லமைகள், மாந்திரீக கட்டுகள் இப்பொழுது கட்டவிழ்க்கப்படுகிறது. Be healed right now. கரங்களை தட்டி, ஆண்டவரே, என்னை ஒரு ஈர பசை உள்ள களிமண்ணாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் பாவங்களை மன்னியும், பிசாசின் வல்லமைக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும், இந்த நோயை குணமாக்கும். கதறி கதறி தேவனை நோக்கி வேண்டுதல் பண்ணுங்கள். எசேக்கியா ராஜா அழுதான் என்று சொல்லவில்லை, மிகவும் அழுதான், மிகவும் அழுதான். கிரவுண்டுக்கு வெளியே மரத்துக்கு அடியில் ஒரு காருக்குள்ள தான் உட்கார்ந்து இருந்தேன். ஒரு சிறு பிள்ளைய போல தேம்பி தேம்பி அழுதேன். என் கண்ணீரை கண்டு என் தெய்வம் என்னை தேடி வந்தா, என்னை தேடி வந்தா. நான் இருக்கிற இடத்துல என்னை தொட்டு சுகமாக்கினா. என் அன்பு பிள்ளையே, அந்த கிரவுண்டுக்குள்ள கூட நான் போக முடியல. கிரவுண்டுக்கு வெளியே மரத்துக்கு அடியில காருக்குள்ள தான் உட்கார்ந்து இருந்தேன். இதே போல சத்தத்தை தான் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். என்னை தொட்டது உண்மையானால் ஏன் உங்களை இயேசு தொடக்கூடாது? இந்த ராத்திரியில் தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. கல்வாரி சிலுவையில் நம்முடைய நோய்களை சுமந்தா, நம்முடைய சாபங்களை சுமந்தா, நம்முடைய பாவங்களை சுமந்தா. அந்த இயேசுவை நோக்கி கதறுங்கள். இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுங்கள். தாவீதின் குமாரனே என்று சொல்லி கூப்பிடுங்கள். இயேசு இறங்கி வருகிறார். தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. வானம் திறக்கப்படுகிறது. பெற்றுக்கொள்றீங்க, பெற்றுக்கொள்றீங்க. விசுவாசத்தோடு வலி உள்ள இடங்களில் உடைய கரங்களை வைத்து செக் பண்ணி பாருங்க. வலிகள் மறைந்திருக்கிறது, கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் கரைந்திருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. என்ன பலவீனத்தோடு வந்திருந்தாலும் சரி, இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஏசப்பாவை பார்க்கிற ஒரு பிள்ளைங்களும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அவங்க யாரா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவங்களா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர் அல்லாதவரா இருந்தாலும் சரி, இயேசு அவங்களுக்காகவும் ரத்தம் சிந்தினா, ரத்தம் சிந்தினா. இயேசுவின் வல்லமை இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. நன்றி இயேசு சுவாமி, நீர் சொல்ல சொன்ன வார்த்தையை சொல்லி இருக்கிறேன். இன்றைக்கு இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய தங்களை அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இந்த பண்டிகையின் இறுதி நாளிலே தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. தாகமா இருக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைத்தீரே, அவர்களுடைய தாகங்களை தீர்த்தீரே. இயேசுவின் ஜீவன் இறங்குவதாக. ஆசீர்வதிங்க சுவாமி, ஆசீர்வதிங்க. உடைய கரம் ஒவ்வொருவரையும் தொடட்டும். கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிற என் அன்பு பிள்ளைகள் மீது
கர்ப்பத்தின் கனியை கத்தர் கொடுப்பீராக. கர்ப்பத்தின் கனி கத்தரால் கிடைக்கிற சுதந்திரம். ஐயோ, எத்தனையோ டாக்டரை பார்த்தாச்சு, மருத்துவர்களை சாப்பிட்டாச்சு, ஒரு நன்மையும் பிறக்கவில்லை என்று புலம்பி தவிக்கிற என் மகளை தொடுவீராக. இயேசுவின் வல்லமை இறங்குவதாக. ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு நன்றி. இப்பொழுதே உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளையை தொட்டு ஒரு அற்புதத்தை நிகழ்த்திட்டு சாமி. ஆண்டவரே, நன்மையை காணட்டும். ஆண்டவரே, ஸ்தோத்திரங்க தாவே. படிக்கிற பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க டேடிமா. இந்த புதிய கல்வியாண்டுல பிள்ளைங்களுடைய படிப்பு, உயர் கல்விகள், ஆண்டவரே 10th 12th, ஆண்டவரே அரசாங்க தேர்வுக்கு ஆயத்தமாகிற பிள்ளைங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க டேடிமா. இயேசுவின் நாமத்தில் படித்து முடித்து நல்ல படிப்புக்கேற்ற வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. தகப்பனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நல்ல திருமண வாழ்க்கைக்கு காத்திருக்கிற என் அன்பு சகோதரன், என் அன்பு சகோதரியை ஆசீர்வதிங்கப்பா. அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர் கர்ப்பத்தின் கனிக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுத்து மேன்மைப்படுத்துங்க கர்த்தாவே. ஆண்டவரே, என்னென்ன நன்மைக்காக, என்னென்ன காரியத்துக்காக தன்னுடைய மனதிலே நினைத்து இப்பொழுது ஜெபிப்பார்களோ அந்த காரியத்திலே கர்த்தருடைய நன்மையை காணட்டும் சுவாமி. பைபிள் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய கரம் நன்மைக்கு எதுவாய் இருக்கிறது. இன்றைக்கு இந்த இறுதி நாள் கூட்டத்தில் உம்முடைய கரத்தை நீட்டி அவர்களை தொடுவீராக, ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்கள் அன்பு போதகர் எலிசா ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். நீ கொடுத்த இந்த கனமான ஊழியத்துக்காய் தோத்திரம். இந்த 39வது கன்வென்ஷனை நிறைவேற்ற தேவன் கொடுத்த கிருபைக்காய் தோத்திரம். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தையின்படி கர்த்தரே இந்த காரியங்களை வாய்க்க பண்ணினதற்காக தோத்திரம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம். அருமையான அன்பு போதகர், அருமையான ஸ்தோத்திரம் கர்த்தாவே சாமியல் ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்கட்டும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகளை தேடி அநேக ஆத்துமாக்கள் இந்த ஆலயத்துக்கு வரட்டும். கர்த்தர் தனது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். இந்த இடத்திலே நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. ஜனங்கள் கண்டறிந்து தேடி வரட்டும். ஆண்டவரே, இந்த இடத்துல வருகிறவர்களுக்கு விடுதலை, வருகிறவர்களுக்கு ஆசீர்வாதம், வருகிறவர்களுக்கு நன்மை. அதை ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஜனங்கள் புரிந்து கொள்ளட்டும், அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, இந்த 4 நாட்கள் கூட்டங்களிலையும் ஆண்டவரே, ஒருவேளை ஆலயத்துக்கு வர முடியாத நிலைமையில் இந்த யூடியூப் மூலமாக, இன்னுமாக இந்த ஒளிபெருக்கின் மூலமெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க டேடிமா. ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே, அந்த வார்த்தைகள் பிள்ளைகளுடைய இருதயத்தில் பசுமர தாணி போல பதிந்திருக்கட்டும். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் கிரியை செய்யுங்கப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. 4 நாள் கூட்டங்களுக்கும் தவறாம வந்த என் அன்பு விசுவாச பிள்ளைங்களை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. எங்க மத்தியில் இந்த நாளில் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், தலைமையேற்று ஆண்டவரே, ஸ்தோத்திரம், அழைப்பு கிணங்கி வந்து அருமையான போதக பிதாக்கள் ஒவ்வொருவரையும், பாஸ்டர்ஸ் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நல்ல ஆண்டவரே, இசைகளை மீட்ட பாடல் பாடின பிள்ளைகளை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 4 நாட்களிலும் ஆண்டவரே, வருகிறவங்களுக்கெல்லாம் நல்ல சாப்பாடு கொடுத்து ஆண்டவரே, அன்பு கூர்ந்த குடும்பங்களை ஆண்டவரே, ஸ்தோத்திரம், சமைத்து கொடுத்த கரங்களை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. வால் போஸ்ட் ஒட்டின பிள்ளைங்க ஆண்டவரே, ஸ்தோத்திர நோட்டீஸ் எல்லாம் கொடுத்த ஆண்டவரே, அம்மாமார்கள், தங்கச்சிமார்கள் எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க. நல்ல ஒளி அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்த சவுண்ட் சர்வீஸ் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. உம்முடைய நாமத்தினால ஆண்டவரே, உங்க பிள்ளைங்களை, இந்த சபையை ஆண்டவரே, இந்த பட்டணத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. நான் உம்முடைய ஊழியக்காரனாய் இருந்து உங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறேன். இவங்களை வணங்க கர்த்தாவே, இவங்களை வாழ வைங்க கர்த்தாவே. என்னென்ன காரியத்தில் உடைந்து போயிருந்தார்களோ அதில் வணையப்பட்ட ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்க்கையில காணப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு உடைய வார்த்தையை வெளிப்படுத்த அன்புக்காய் தோத்திரம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த வார்த்தையை கொண்டு பேசுங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.